உம் குரல் கேட்க, உம் குரல் கேட்க. தேவ பிள்ளையே, இந்த 21 நாளும் அவர் குரல் கேட்கும்படி அவர் சமூகத்தை பாக்கியமா எண்ணி ஓடி வந்த தேவ பிள்ளையே, உன் மீது தேவன் விசேஷித்த ஆவியை வைப்பாராக, விசேஷித்த ஆவியை வைப்பாராக. ஏன்னா இந்த உலகத்தில் எத்தனையோ காரியங்கள் இருந்த போதிலும் அவரோடு இணையத்தக்கதாய் அதிசயங்கள் செய்கிறவர் நம் அருகில் இருக்கிறார். அற்புதங்கள் கடந்த 21 நாட்கள் எங்கள் வாழ்க்கையில புதிய காரியங்களை செய்யத்தக்கதாக எங்களை அரவணைத்தவர். ஒருவேளை தானியேல் ஜெபிக்க தொடங்கின போது கட்டளை பிறந்தது என்று வேதம் சொல்லுகிறது. ஆண்டவரே, 21 நாட்கள் தானியேல் தேவ சமூகத்தில் காத்து கிடக்கிறார். தன்னுடைய கட்டளை அங்கு பிறக்கிறது என்று தேவதூதன் வந்து சொல்லுகின்றான். ஆண்டவரோட ஒப்பு கூட வரும். ஆண்டவரே, நாங்கள் ஜெப விண்ணப்பத்தோடு கூட கடந்து வந்த ஆண்டவரே, நாங்கள் ஜெபித்த ஜெபத்தின் கட்டளை பிறந்ததோ என்று நீ ஏக்கத்தோடு கூட வந்திருக்கிறார். ஆண்டவர் இந்த வார்த்தையை தீர்க்க தரிசனமாவே சொல்ல சொன்னார். நீ ஜெபிக்க தொடங்கின போது கட்டளை பிறந்தது. நீ ஜெபிக்க தொடங்கின போது கட்டளை பிறந்தது. நீ தேவ சமூகத்திலே காத்திருக்கும் பொழுது அதற்கான கிரியைகள் நடந்தது. நிறைவான நாட்களுக்குள்ளே கடந்து வந்தபடியினாலே நீ பெற்றுக்கொள்ள போகின்றாய். இந்த நாளிலே நீ பெற்றுக்கொள்ள போகின்றாய். இந்த 21 நாட்கள் நீ தேவ சமூகத்திலே காத்திருந்தது அது வீணாய் விருதாய் அல்ல, அது வெறுமையாய் நீ கடந்து செல்வதற்காக அல்ல. கட்டளை பிறந்தது, கட்டளை பிறந்தது. நீ என்று தேவ சமூகத்திலே முழங்கால் படியிட்டு காத்திருக்க ஆயத்தப்பட்டாயோ அன்றே கட்டளை பிறந்தது. செலுத்துகின்றேன் ஆண்டவரே, கட்டளை பிறந்ததையா தேவ சமூகத்திலே, கட்டளை பிறந்ததையா. எல்லாம் சேர்ந்து சொல்ல போறோம். கட்டளை பிறந்ததையா தேவ சமூகத்திலே, கட்டளை பிறந்ததையா தேவ சமூகத்திலே. நான் ஜெபிக்க தொடங்கின போது ஆண்டவர் சொல்றாரு, கட்டளை பிறந்ததையா ஜெபிக்க தொடங்கும் போது தேவ சமூகத்திலே என் சத்தம் கேட்டதையா. கட்டளை பிறந்ததையா ஜெபிக்க தொடங்கும் போது தேவ சமூகத்திலே என் சத்தம் கேட்டதையா. கட்டளை பிறந்ததையா ஜெபிக்க தொடங்கும் போது தேவ சமூகத்திலே என் சத்தம் கேட்டதையா. தானியேல் சத்தத்தை கேட்டவர், எங்க ஜபத்தின் சத்தத்தை கேட்டீரே. தானியேல் சத்தத்தை கேட்டவர், எங்கள் ஜபத்தின் சத்தத்தை கேட்டீரே. பெற்றுக் கொள்வோம் என்று கடந்து வந்தோம் ஐயா, பெற்றுக் கொள்வோம் என்று கடந்து வந்தோம் ஐயா. இன்றே பிறந்தது உன் ஜபத்தின் சத்தம் தான், இன்றே பிறந்தது உன் ஜபத்தின் சத்தம் தான். கட்டளை பிறந்ததையா ஜெபிக்க தொடங்கும் போது, கட்டளை பிறந்ததையா ஜெபிக்க தொடங்கும் போது
தேவ சமூகத்திலே என் சத்தம் கேட்கும் போது, தேவ சமூகத்திலே என் சத்தம் கேட்கும் போது, தேவன் உன் கட்டளையை எப்பொழுதோ அனுப்பி கொடுத்துட்டாரு. பெற்றுக்கொள்ள நீ ஆயத்தமா இருக்கிறியான்னு ஒவ்வொரு நாளும் பார்த்து கொண்டு இருக்கிறாரு. ஆனா அந்த கட்டளையை கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு சத்ருவானவன் தடை பண்ணுகின்றான். நீ எழும்பக்கூடாதபடிக்கு, நீ எழும்பக்கூடாதபடிக்கு இருதயம் நொறுங்கணும்னு சத்ருவானவன் தடை பண்ணி கொண்டு இருந்தான். கர்த்தர் சொல்றாரு, நீ ஜெபிக்க தொடங்கின போது உன் ஜெபத்தின் சத்தத்தை கேட்ட, நீ ஜெபிக்க தொடங்கின போது உன் ஜெபத்தின் சத்தத்தை கேட்ட. உன் அழுகையின் சத்தம் பரலோகத்தில் எட்டினது, உன் அழுகையின் சத்தம் பரலோகத்தில் எட்டினது. ஆண்டவர் சொல்ற, உன் சத்தத்திற்கான ஜெயதுனியும் துணிக்கப்பட்டது, எக்காலம் முழங்கப்பட்டது. இயேசுவானவருடைய சமூகத்திலிருந்து கட்டளையும் கடந்து வந்தது. நன்றி செலுத்துகின்ற ஆவியானவரே, நன்மை செய்கின்றவர் தாமே. ஒருவேளை இந்த வார்த்தைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, எங்கள் ஜபத்தின் பலனை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக, ஜப விண்ணப்பங்களின் சத்தத்தை நீர் கேட்டு ஜெயத்தை கொடுக்க போகின்ற அந்த நிறைவை நாங்கள் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக உங்களுடைய வார்த்தைகள் இந்த நாளிலே வெளிப்படட்டும் ஆண்டவரே. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்திலே எழுதின புத்தகம் 22வது அதிகாரத்தின் ஒரு சில வசனங்களுக்கு நேராய் உங்களை நடத்துகின்றேன். ஒருவேளை நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற அந்த காரியத்தை தேவன் எப்படி உங்கள் வாழ்க்கையிலே சந்திக்க போகின்றார் என்பதை கொஞ்சம் புரிந்து கொள்ளத்தக்கதாக பரிசுத்த ஆவியானவர் எந்த காரியத்தை என்னிடத்திலே சொல்லிக் கொடுத்தாரோ அந்த காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லத்தக்கதாக தேவன் நம்மோடு கூட இடைப்படட்டும். எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்திற்கு எழுதின புத்தகம் 22வது அதிகாரத்தின் 7வது 8வது வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஈசாக்கு, என் தகப்பனே என்றான். அதற்கு அவன், என் மகனே இதோ இருக்கிறேன் என்றான். அப்பொழுது அவன், இதோ நெருப்பும் கட்டையும் இருக்கிறது. தகன பலிக்கு ஒருவேளை நீங்க காத்து கிடக்கலாம். ஆண்டவரே, நான் தேவ சமூகத்துல ஜெபிச்சிட்டேன், இந்த காரியம் எப்போ சந்திக்கப்படும் ஆண்டவரே, எப்போ சந்திக்கப்படும் சொல்லிட்டு நீ ஒரு ஆவலோடு கூட கடந்து வந்திருக்கலாம். ஒருவேளை ஈசாக்கு கேட்கிறாரு, அவருக்கு புரியல. எல்லாம் இருக்குது, ஆனா தகன பலிக்கான ஆட்டுக்குட்டி இல்லை. ஒரு இணைப்பு இல்லைன்னா தேவனோடு கூட எந்த காரியத்தையுமே நம்ம என்ன பண்ண முடியாது, புரிந்து கொள்ளவே முடியாது. இங்கு தேவன் மனுஷனை தேவனோடு கூட இணைக்க விரும்புகின்றார். அது ஆதியிலே நடந்த சம்பவத்தை போல உங்கள் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாக நான் இயேசுவானவரோடு கூட இணைந்து விட வேண்டும் என்று தேவன் திட்டம் பண்ணி கடந்த 21 நாட்கள் 20 நாட்கள் முடிந்து இந்த 21வது நாட்களிலும் உங்களோடு கூட தேவன் இணைந்து விட வேண்டும், இணைந்து விட வேண்டும், இணைந்து விட வேண்டும் என்று அநேக தேவதாசர்களை, அநேக ஊழியக்காரிகளை கொண்டு உங்களோடு கூட இடைப்பட்டு கொண்டுதான் இருக்கிறார். நம் புரிதல் எந்த அளவுக்கு இருந்தது என்பதை கொஞ்சம் ஆராய்ந்து பார்க்க போகின்றோம். ஆண்டவரிடத்தில் பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஒருவேளை அவரோடு கூட இணைந்து விட்டால் தான் நான் பெற்றுக்கொள்ளவே முடியும். அல்லேலூயா. இணைப்பு இல்லாத வரைக்கும் எனக்கு என்ன தெரிய போறது இல்ல, ஆண்டவருடைய தன்மைகள் எனக்கு தெரிய போவது இல்ல. தானியேல் பாத்தீங்கன்னா 21 நாள் தேவ சமூகத்துல காத்து இருக்கிறாரு. அவர் தேவனோடு கூட இணைந்திருக்கிறபடியினாலே அந்த முடிவின் நாட்கள் வரும் பொழுது தூதன் இறங்கி வந்து சொல்றான், அப்பா நீ ஜெபிக்க ஆரம்பிக்கும் போதே கட்டளை பிறந்துச்சு, ஏன்னா நீ தேவனோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறாய். அல்லேலூயா. நீ இணைக்கப்பட்டிருப்பாயானால் உனக்கு பிறந்த கட்டளையை நீ பெற்றுக்கொள்வாய். இணைப்பு இல்லைன்னு வச்சுங்களேன், நீ எத்தனை முறை தேவ சமுத்திரம் வந்து காத்திருந்தாலும் அதற்காக பலன் உனக்கு கிடைக்க போவது இல்லை. அவர் யார் என்பது எனக்கு தெரிஞ்சாதான் எனக்கு கொடுப்பாரா கொடுக்க மாட்டாருன்னு எனக்கு தெரியும். ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், என்னை அழைத்தவர் உண்மையுள்ளவர்,
என்னை அழைத்தவர் ஒரு நாளும் என்னை கைவிடாதவர். என்னை அழைத்தவர் எனக்காக சகலத்தையும் செய்து முடித்தவர். என்னை அழைத்து வந்து வெறுமையாய் விட்டுவிடவில்லை, பரதேசியாய் திரிய செய்யவில்லை. என்னை இன்றும் சீமானாய் வைத்திருக்கிற ஒருவர் என்னை அழைத்து வந்தார். என்னோடு கூட இணைக்கப்பட்டிருக்கிறார். நானும் இணைப்போடு கூட இருக்கிறேன் என்பதை அறிந்தவர் ஈசாக்கிடத்தில் சொல்லுகிறார். என்னமா? அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தேவன், அதற்கு ஆபிரகாம் சொல்ற, என் மகனே, தேவன் தமக்கு தகன பலிக்கான ஆட்டுக்குட்டியை பார்த்துக் கொள்வார். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களை எல்லா காரியத்தையும் என்ன பண்றாரு? இன்னைக்கு பார்த்துக் கொள்வார். அவருக்கு நல்லா தெரியும், இணைக்கப்பட்டவனுக்கு நல்லா தெரியும். அழைத்து வந்தவர் ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு? ஈசாக்கை பலி கொடுப்பதற்காக தான் கூட்டு வந்தான். ஆனா ஒரு காரியம் தெரியும், கொடுத்தவரே அவர் தானே, அவர் எடுக்க மாட்டாரு. கொடுத்தவர் அவர் தானே, அவர் பார்த்து கொள்வார் என்ற அந்த நிச்சயம் இருக்கிறபடியினால் தான் அந்த இணைப்பை தன் பிள்ளை இடத்திலே ஆபிரகாம் சொல்லுகின்றார். கர்த்தர் பார்த்து பாரு, உனக்கு எனக்கு ஏன் பிரச்சனை? உன் பிரச்சனைகளை என்னைக்கு தேவ சமூகத்திலே கொண்டு வந்து விட்டாயோ அன்னைக்கு கர்த்தர் பார்த்து பாரு. அதை குறித்து நீயும் நானும் கவலைப்படவே கூடாது. ஹல்லேலூயா. ஒருவேளை ஆபிரகாம் ஈசாக்கிடத்துல சொன்னது போல ஆண்டவர் இன்னைக்கு உங்களிடத்துல சொல்லுகிறாரு, என்னைக்கு நீ ஜெபிக்கும்படியாய் இந்த 21 நாட்கள் உன் முழங்கால்கள் தேவ சமூகத்தில் முழங்கப்பட்டதோ அன்றே கர்த்தர் உன்னுடைய காரியத்தை பார்த்துக் கொள்வார். ஹல்லேலூயா. நீ அதை குறித்து என்ன பண்ணக்கூடாது? இனி வாசம், ஆண்டவரே கட்டளை பிறந்ததையா தேவ சமூகத்திலே நான் ஜெபிக்க தொடங்கும் பொழுது, நீங்க என்னைக்கு ஜெபிக்க தொடங்கினீங்க அன்னைக்கு கர்த்தர் என்ன பண்றாரு? உன்னுடைய காரியத்தை எல்லாம் வாய்க்க பண்ணத்தக்கதாக காரியங்களை செய்து விட்டார். இனி செய்ய போறது இல்ல, செய்து முடிச்சிட்டாருன்னு நினைச்சவங்க மட்டும் விசுவாசமா ஒரு அல்லேலூயா சொல்லு. ஹல்லேலூயா. அந்த விசுவாசம் உள்ள இருக்கிறபடினால, இணைப்பு இருக்கிறபடினால ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், என் தேவன் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டாரு. விசுவாசத்தோடு கூட சொல்லின்னு போறாருப்பா, வாடா ஆண்டவர் இருக்கிற, நீ நானே அதை குறித்து கவலை பண்ணோம். கவலையோடு கூட இருப்பதற்காக கர்த்தர் உன்னை நீங்க அழைச்சின்னு வரவே பக்கத்துல கை பிடிச்சு நல்லா குளிக்க சொல்லு, உன் துக்கம் சந்தோஷமா மாறும். அல்லேலூயா. அதற்காகத்தான் கர்த்தர் அழைச்சின்னு வந்தாரு. நீ துக்க முகத்தோடு கூட தொடர்ந்து இருப்பதற்காக அல்ல. ஒருவேளை மனுஷனால இது கூடாது, தேவனால எல்லாம் கூடும். மரித்தவனையும் உயிரோடு கூட எழுப்ப தேவனால கூடும். நீ நினைச்சிருக்கிற இந்த காரியம் நடக்குமா, இது முடியுமான்ட்டு கர்த்தர் சொல்றாரு, மனுஷனால இது கூடாது, தேவனால் எல்லாம் கூடும். ஹல்லேலூயா. இந்த வேதம் அழகாய் சொல்கிறது. ஆபிரகாம் பேசுகின்றார். அதற்கு ஆபிரகாம், என் மகனே, தகன பலிக்கான பார்த்து கொள்வார் என்று சொன்னது மட்டும் இல்ல, அவங்க மேல போனாங்க, கீழே திரும்பி இறங்கி வராங்க. இறங்கி வரதுக்கு முன்னாடி ஒரு காரியம் நடந்துச்சு. என்ன நடந்துச்சா? அவர் சொன்னார் இல்லைங்களா, போ சொல்ல. அவருக்கு என்ன தெரியாது, கர்த்தர் செய்வாரா செய்ய மாட்டாரா அப்படின்னு அவர் சந்தேகம் இல்ல, கர்த்தர் கண்டிப்பா செய்வாரு. அல்லேலூயா. ஈசாக்கு கொடுத்தது அவருக்கு யார் தான்? ஆண்டவர் தானே கொடுத்தாரு. ஆண்டவருக்கு நல்லா தெரியும். எந்த மனுஷன் தேவனோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறானோ அவனுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் என் காரியத்தை வாய்க்க பண்ணிட்டாரு, கர்த்தர் என் காரியத்தை நிறைவேற்றி முடிச்சிட்டாரு. அவன் அவிசுவாசமா பேச மாட்டான், விசுவாசத்தை மட்டும்தான் பேசுவான். கர்த்தர் செஞ்சிட்டாரு, முடிச்சிட்ட பிறகு நான் ஏன் கவலை பண்ணோம்? நான் கொண்டு வந்து வைத்த ஜெப விண்ணப்பம் என்னை உண்டாக்கினவருக்கு முன்பாக, அல்லேலூயா, நான் ஒரு மனுஷனுக்கு முன்பாக கேட்க போலப்பா, உறவுக்கார முன்னாடி கேட்க போல, தெரிஞ்ச இடத்துல கேட்க போல. அவன் ஒருவேளை என்ன பண்ணலாம், உதறி தள்ளி விடலாம். ஆனா வானத்தையும் பூமியையும் உண்டாக்கின கர்த்தரிடத்துல என் ஜெப விண்ணப்பத்தை கொண்டு வைத்தபடியினாலே கர்த்தர் ஒரு நாளும் என் ஜெப விண்ணப்பத்தை புறம்பே தள்ளாதவர். அல்லேலூயா. அதனால ஆபிரகாம் விசுவாசத்துல ஈசாக்கு இடத்துல சொல்லிட்டு போறாரு, கர்த்தர் பார்த்து பாரு, பேசுவீங்கப்பா ப்ளீஸ். என்ன பண்ணுவாரா? கர்த்தர் பார்த்து பாரு. நீ நானும் ஏன் இதுக்காக என்ன பண்ண போராடி கொண்டு இருக்கணும்? ஒரே துக்கம் பிரதர், இது எப்போ சந்திக்கப்படும், இது எப்போ? இது அவிசுவாசம். நீ யார சொல்லி உனக்கு என்ன தெரியணும்? கர்த்தர் பார்த்து பாரு. ஈசாக்கு பலி கொடுக்க விட மாட்டாரு. உன்னை நஷ்டமடைய தேவன் விடவே மாட்டாரு. பக்கத்துல கை பிடிச்சு சொல்லு, உன்னை நஷ்டமடைய இனி தேவன் விட மாட்டாரு. இந்த விசுவாசத்தை உன் வாழ்க்கையில வளர்ப்பதற்காகத்தான் இந்த 21 நாள். நல்லா புரிஞ்சுங்க. 25 வருடங்கள் யார் காத்து இருந்தது? யாருமா காத்து இருந்தது?
ஆபிரகாம் காத்திருந்தார். அவர் காத்திருந்த காத்திருப்புக்கான பலனை தேவன் என்ன பண்ணிட்டாரு? கொடுத்தாரா இல்லையா? பக்கத்துல கை பிடிச்சுக்கல, கொடுத்தாரா இல்லையா? கொடுத்தாருல. அவருக்கு கொடுத்தாருன்னா உனக்கு கொடுக்காம விட்டுருவாரா? அதனாலதான் இந்த 21 நாள் தேவ சமூகத்துல உன்னை காத்திருக்க செய்தார். காத்திருக்க செய்தவர் கொடுக்காம விட மாட்டாரு. இது ஆபிரகாம் ஈசாக்கு இடத்துல சொல்றாரு, கர்த்தர் பார்த்துவாரு வாப்பா. அதே ஆபிரகாம் மறுபடியும் ஒரு காரியத்தை செய்யறாரு. 14வது வசனத்தை வாசிங்கமா பார்க்கலாம். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு என்னன்னு பேரு? ஏன் எல்லாத்தையும் அவர் பார்த்து பாரு. அல்லேலூயா. அவர் பார்த்து பாருன்னா விசுவாசத்துல என்ன பண்ண, ஆண்டவரே நீ என் வாழ்க்கையில யெகோவா ஈரா கடந்து வந்திருக்கிற அந்த இடத்துக்கு அவர் மறந்துடக்கூடாது. கர்த்தர் இந்த இடத்துல ஈசாக்க பலி கொடுக்க கூடாதபடிக்கு தன்னையே ஒப்பு கொடுத்து. அல்லேலூயா. அழைத்தவர் எப்படிப்பட்டவர் தான்? பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, அழைத்தவர் உண்மையுள்ளவர். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு, நம்மள கைவிட்டுறவே மாட்டாரு. அழைத்து வந்துட்டாரு, அதனால கைவிட மாட்டாரு. அங்க ஆபிரகாம் அழகாய் அந்த இடத்திற்கு பெயரை வைக்கின்றார். ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே அல்லேலூயா, என்ன கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும் என்று இந்த நாள் வரைக்கும் சொல்லப்படுது. அவரை நம்பி நீ உள்ள வந்துட்டனா அவர் பார்த்து பாரு. நம்பிக்கை இல்லாம வந்தனா ஆபிரகாம் ஈசாக்கு இடத்துல என்ன சொல்லிருப்பார் சொல்லுங்க? அல்லேலூயா. இதுதான் வித்தியாசம். அவிசுவாசம் அங்க பேசியிருக்கலாம், இல்ல பின்னாடி ஆள் வருவாங்கடான்னு சொல்லியிருக்கலாம், ஏதாவது ஒரு காரியத்தை சொல்லியிருக்கலாம். ஆனா அவருக்கு நல்லா தெரியும், என்னுடைய கர்த்தர் என்னை அழைத்தவர், என்னை நடத்தினவர். இம்மட்டும் என்ன பண்றாரு? தாயும் தகப்பனும் மறந்து போயிட்டாங்க. பக்கத்துல கை வச்சு, தகப்பனும் தாயும் உன்னை மறந்து போகலாம், உறவினரோ உதறி தள்ளலாம். தகப்பனும் தாயும் உன்னை உறவினரோ உதறி தள்ளலாம். கருவினிலே கண்டவரா தெருவினிலே என்ன விடுவாரோ. அழைத்து வந்த ஆண்டவர் ஆபிரகாமை விட்டுல, ஏன்னா இணைப்பிலே இருக்கிறாரு. அல்லேலூயா. இணைப்பிலே இருக்கிறபடியினால ஆபிரகாமை தேடி அவர் வந்தார் என்று வேதம் சொல்லுது. ஆபிரகாம் தேடி போல, ஆபிரகாமை யார் தேடி வந்தது? தேவன் தேடி வந்தாராம். நீ அவரோடு கூட இணைப்புல இருந்து பாரு, உன்னுடைய காரியத்தை செய்ய அவரே கடந்து வந்துருவாரு. ஆனா விசுவாசிக்கணும், ஆண்டவரே நீ கண்டிப்பா செய்வ ஆண்டவரே. ஈசாக்க மேல கொண்டு போகும்போது ஈசாக்கு இந்த சைடு ஏறாரு, ஆண்டவர் ஆட்டுக்குட்டி அந்த சைடு அனுப்புறாரு. அல்லேலூயா. ஏன்னா என் மகனுக்கு ஒரு நாள் இருதயத்தில் என்ன வந்துடக்கூடாது? சோர்வு வந்துடக்கூடாது. என்னை குறித்து அவன் ஒரு இடத்துலையும் என்ன நினைச்சிடக்கூடாது? ஐயோ என் ஆண்டவர் என்னை கைவிட்டாரு அப்படின்ட்டு அவன் ஒரு நாள் நினைக்க கூடாது. ஒரு காரியத்தை செய்யணும், அந்த சைடுக்கு ஆட்டுக்குட்டி வரட்டும், அது கொம்பு அங்க சிக்கிக் கொள்ளத்தக்கதாக ஒரு காரியத்தை செய்து ஆபிரகாமின் வார்த்தையை தேவன் நிறைவேற்றினார். நீ அவிசுவாசமாய் பேசாதபடிக்கு விசுவாசத்தின் வார்த்தையை விதைப்பாயானால் கர்த்தர் சொல்றாரு, அந்த வார்த்தைகளை எல்லாத்தையும் நிறைவேற்றுவேன். அல்லேலூயா. வேதம் அங்கே சொல்லுகிறது, எடுத்து வாசிப்போம். ஆதியாகமத்தின் புத்தகம் 18வது அதிகாரத்திலே ஆண்டவர் ஆபிரகாமை தேடி வருகிறார். எப்படி என்று பார்ப்போம், வாசிங்கம்மா. பின்னும் கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். நல்ல புரிஞ்சுங்க, மம்ரேயின் சமபூமியில ஆண்டவர் தரிசனமாகிறார். அவர் தேடி போல. யார் தேடி போல? ஆபிரகாம் தேடி போல, கர்த்தர் தேடி வராரு. ஒரு தரிசனத்தை நம்ம என்ன பண்ணுவோம்? ஐயோ ஆண்டவரே எனக்கு தரிசனம் கொடுங்க. இல்ல இல்ல, நீ கர்த்தரிடத்துல விசுவாசம் உள்ளவனா இருப்பாயானால் கர்த்தர் உன்னை தேடி வந்து தரிசனத்தை கொடுப்பார். அல்லேலூயா. நான் தேடி என்ன பண்ணுவேனா? போக தேவை. ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும்ப்பா, நான் எங்கேயோ கல்தையர் பட்டணத்தில் ஒரு மூலையிலே தேவனை அறியாத ஒரு மனுஷனாய் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது என்னை தேடி வந்தவர் அவரே. என் வாழ்க்கையை நிலைப்படுத்தினவர் அவரே. என் வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுத்தவர் அல்ல அவரே, நல்ல வழிகளை கொடுத்தவர் அவரே. அவரே என்னை தேடி வந்தார். அவரே தாயும் தகப்பனும் இல்லாத போது என்னை நடத்தி வந்தார், இனியும் நடத்துவார். அல்லேலூயா.
அவர் ஒரு நாள் என்னை கைவிட மாட்டார். ஏன்னா என்னை எங்க கண்டுட்டானா, கருவினிலே கண்டவராம், தெருவினிலே என்னை விடுவாரா, கருவினிலே கண்டவராம், தெருவினிலே என்னை விடுவாரோ, கலங்காதே. அல்லேலூயா. அவர் நம்மோடு கூட என்னைக்குமே இருக்கிறவர். அவர் அன்று ஆபிரகாமை தேடி வரார். அதனுடைய முன்னோட்டத்தை தான் அங்க ஆபிரகாம் என்ன பண்றாரு, 18வது அதிகாரத்தில் முதல் வாக்கியத்தில் என்ன பண்றாரு, பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமான காரியத்தை ஆண்டவர் அங்க சொல்றாரு. ஏன்னா நீ நானும் புரிஞ்சுக்கணும் என்பதற்காக தேடி வந்த கர்த்தர் அங்கே அழகாய் ஒரு காரியத்தை சொல்றாரு. வாசிங்கம்மா. கரெக்டா வாசிங்க. பின்பு கர்த்தர் மம்ரேயின் சமபூமியிலே அவனுக்கு தரிசனமானார். அவன் பகல்ல உஷ்டமான வேலையில எங்க உட்காந்துக்கிறான். அவனுக்கு தெரியாது அன்னைக்கு கர்த்தர் என் வாழ்க்கையில் வரப்போறாருன்ட்டு. ஆனா ஒரு காரியம் தெரியும், நான் எதை பேசினாலும் விசுவாசமா பேசுவேன், நெகட்டிவ் கன்ஃபெஷன் கொடுக்க மாட்டேன். என் வாழ்க்கையில எதுவானாலும் சரி கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. இப்படி பேசக்கூடிய அவனிடத்துல கர்த்தர் வந்தார். அதான் அங்க ஆபிரகாம் அழகா எதிர்ச்சுக்கிறாருப்பா. நான் மத்தியானம் ஒரு நாள் நம்மளாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஒரு நாள் இப்படி இருந்துச்சுப்பா, என் வாழ்க்கையே கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு, மாத்திட்டாரு. ஆபிரகாமா அதுதான் சொல்றாரு, தன்னுடைய சாட்சியா அந்த இடத்துல சொல்றாரு, நான் விசுவாச வீரனா இருந்தேன், என்னை தேடி ஒரு நாள் கர்த்தர் வந்தாரு. அது ஆண்டவர் என்ன பண்றாரு, அந்த காரியத்தை ஆபிரகாம் சாட்சி சொல்லணும்ட்டு சாட்சி சொல்வதற்காக எழுதி வைத்தார். நான் ஒரு நாள் மத்தியானத்துல வீட்டுல அமர்ந்து கொண்டிருந்தேன்னா, அன்னைக்கு தேவனை பார்க்கல, ரொம்ப வெயிலா இருந்துச்சு. அந்த வெயில்ல என்ன பண்ணதுன்னு தெரியல. நம்ம வீடு பெரிய வீடுலாம் கிடையாது, மாட மாளிகைலாம் கிடையாது. நம்மளாம் சொல்லுவோம் இல்லைங்களா, ஆண்டவர் அந்த மாதிரி வீட்டுக்கு தான் வருவார். இல்லை இல்லை, அங்க கூடாரா வாசியா அமர்ந்து கொண்டு இருக்கிறாரு. விசுவாசத்தை பார்த்தாருன்னா கர்த்தர் வந்துருவாரு. உன் வீடு சின்னதோ பெருசோ அதெல்லாம் பெருசு இல்லை. உன் வீடு எப்படி இருக்குதுன்னா அதெல்லாம் பார்க்கறது இல்லை. உன்னுடைய விசுவாசத்தை மட்டுமே பார்த்து கர்த்தர் வராரு. அல்லேலூயா. அந்த ஆபிரகாம் வெயில் தாக்கம் தாங்க முடியல. பிரதர் தாசையா சொன்னார் இல்லைங்களா, 2 பிள்ளைங்களை போட்டு என்ன பண்ணுவோம், நாங்களும் அப்படி இருந்து இருக்கிறோம். ஒரு நாள் பக்கத்தில் இருக்கிற அந்த பவர் ஹவுஸ்ல ஒரு வீடு இருப்போம். ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் தான், ஓட்டு வீடு. பாஸ்டமாக்கு வெயில் தாங்காது. உடனே என்ன பண்ணுவோம், ஒரு பெட்ஷீட்டை நனைச்சி ஒரு கொடி கவரை கட்டி அதில் போட்டு பாஸ்டமா அந்த ஈர துணியை காற்றுல வந்து என்ன பண்ணுவோம், அந்த ஈர பெட்ஷீட்டு காற்று படம் பொழுது அப்படியே உள்ள கொஞ்ச நேரம் இருப்பாங்க. அல்லேலூயா. அப்படியெல்லாம் இருந்த நாட்கள் உண்டு. அந்த மாதிரி இடத்துல இருந்த ஒரு மனுஷனை தேடி தான் தேவன் வந்தாரு. மாட மாளிகளோ கோபுரத்திலே இல்லை. நாங்க அப்படியேப்பட்ட சின்ன சின்ன இடத்துல நாங்க எங்க ஆரம்ப காலகட்டம்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஓலை வீடு, தட்டி மாதிரி தான் அடிச்சிருப்பாங்க. பெரிய காத்து அடிச்சிச்சுன்னு வச்சுங்களேன், பின்னாடி இருக்கிற தட்டி பிச்சுன்னு போயிடும். அப்படியேப்பட்ட இடத்துலலாம் வாழ்ந்தவங்க தான். நீங்க கர்த்தர் என்ன பண்றாரு, பாக்குறாரு, நீ இந்த இடத்துல இருக்க வேண்டியவங்கல்ல, நீ விசுவாசத்தை பேசிக்கொண்டே இருக்கிறபடினால வான்னு சொல்லித்தான் எங்க வாழ்க்கையை மாத்தினாரு. அல்லேலூயா. இன்னைக்கு கர்த்தர் சகல காரியத்தை செய்யறாரு. ஒரு காரியத்தை ஆண்டவர்கிட்ட புரிஞ்சுக்கணும், ஆண்டவரே உன்னிடத்துல நான் விசுவாசத்தை பேசக்கூடுமானால் நிச்சயம் நான் பெற்றுக்கொள்வேன். நீங்க விசுவாசத்தை வாழ்க்கையில பேசி பாருங்களேன். ஆபிரகாம் அப்படிதான் அங்க எப்படி டென்ட்ல உக்காந்துக்கிறாரு, கூடாரத்தில் உக்காந்துக்கிறாரு. மத்தியான வேலையில கர்த்தர் சொல்றாருப்பா, நீ என்னோடு கூட இணைப்புல இருக்கிற, கூடாரத்தில் இருந்தாலும் இணைப்புல இருக்கிறான், வெளியே வெயில் அடிச்சாலும் இணைப்புல இருக்கிறான். எங்க போனாலும் ஆபிரகாம் யாரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறாரு, நம்ம இயேசுவோடு கூட இணையணும். இணைஞ்சாதான் கர்த்தர் நம்மளை தேடி வருவாரு. இல்லைன்னா நீ அங்கங்க தேடி போகணும். அல்லேலூயா. நீ இணைஞ்சு இருந்து பாருங்களேன். நீ கூடாரத்துல உன் வீட்டுல உட்காரு, உன் வீட்டுல தேவன் வருவாரு, உன்னை தேடியே வருவாரு. ஆபிரகாம் எதுக்கு தெரியுமா ஈசாக் இடத்துல சொன்னாரு, கர்த்தர் பார்த்து பாரு, கர்த்தர் பார்த்து பாருன்ட்டு. அவர் தேடி வரும்போது ஈசாக் அவர் வீட்டுல இல்ல, அவர் காத்து கிடக்கிறாரு. எப்ப கொடுக்க போறீராண்டவரே, எப்ப கொடுக்க போறீங்க, நீ கொடுப்பீர், நான் பெற்றுக்கொள்வேன், விசுவாசிக்கிறேன், நான் உட்கார்ந்து இருக்கிறேன். அல்லேலூயா. அந்த விசுவாசம் இருதயத்தில் ஓடிக்கொண்டே இருந்தது. அந்த விசுவாசத்தின் காரியத்தை தேவன் பார்த்துட்டாரு. போதும், ஆபிரகாம் காத்திருந்த நாள்னா 24வது கரெக்டா 24வது வருஷம்
அந்த முடிவுல ஆபிரகாமை தேடி ஆண்டவர் வர்றாரு. இன்னைக்கு சொல்றாரு, 21வது நாள் இந்த முடிவுல உன்னை தேடி நான் வந்திருக்கிறேன். என்னோடு கூட நீ இணைப்புல இருக்கிறபடியினால, என்னோடு கூட இணையத்தக்கதாக நீ கடந்து வந்தபடியினால, உன் இருதயத்தை சந்தோஷப்படுத்தத்தக்கதாக நான் கடந்து வந்திருக்கிறேன் ஆண்டவர் சொல்றாரு. அல்லேலூயா. நீ இணைப்புல இருந்து பாரு, நீ தேடி போகல ஆண்டவர் தேடி வருவாரு. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் பகலின் உஷ்ண வேளையில, என்ன வேலை? நல்ல நல்ல மத்தியானத்துல நம்மளாம் என்ன பண்ண மாட்டோம், மதியானத்தில் இப்பெல்லாம் ஏசிலாம் வந்துடுச்சு. ஆபிரகாம் நாட்கள் என்ன இல்லை, ஏசிலாம் இல்லை. அவர் வீடும் ரொம்ப அனல், வயசு வேற ஆயிடுச்சு, ரொம்ப வயசாயிடுச்சு, கிட்டத்தட்ட 99 வயசு ஆயிடுச்சு. ரொம்ப வயசான ஒரு தாத்தாவும் ஒரு பாட்டி என்ன பண்ணுது, சரி வாங்க வாசல்ல உட்காந்து என்ன பண்ணலாம், கர்த்தருடைய கதையை பேசலாம். நம்ம வீட்டில் உட்காந்து யார் கதையை பேசிருக்கிறோம்? அல்லேலூயா. அவங்க இணைப்புல இருந்து கொண்டே இருக்கிறாங்க. கர்த்தர் கொடுக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். அல்லேலூயா. ஒருவேளை சாராளமா எப்படி இருந்துச்சுன்னு தெரியல, ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், கர்த்தர் கொடுப்பாரு நான் பெற்றுக்கொள்வேன், கொடுப்பாரு பெற்றுக்கொள்வேன். அந்த இருதயத்தின் காரியத்தை தேவன் பார்த்தாரு. கரெக்டா 24வது வருஷம் முடிவுல வந்துட்டாரு. ஏன்னா அடுத்த வருஷத்துக்குள்ள நான் என்ன பண்ண, வாக்குத்தத்தத்தை நிறைவேற்றணும். இன்னைக்கு கர்த்தர் பார்த்துட்டாரு, நீ 21 நாள் விட மாட்டேன்ற, எல்லாத்தையும் மறந்துட்ட, நீ உன்னை மறந்த, வீட்டை மறந்த, வேலையை மறந்த, சகலத்தையும் மறந்து என் ஆண்டவரை நான் பார்க்க போறேன்னு சொல்லிட்டு ஆயத்தமான தெரியுமா, உன் இருதயத்தின் அந்த ஏக்கத்தை தேவன் பார்த்து சொல்றாரு, நான் தேடி வந்துட்டேன் இப்ப உன்னை. அல்லேலூயா. இழப்பதற்காக அல்ல, உனக்கு கொடுப்பதற்காக. நீ எதை நினைச்சு வந்தியோ அதை பூரணப்படுத்த கர்த்தர் வந்து விட்டார். அதான் புரிஞ்சுங்க. நீ வீட்டுக்குள்ள போக சொல்ல பாருங்க, இன்னைக்கு தேவ பிரசன்னம் உன்னோடு கூட உன் வீட்டுக்குள்ள பிரவேசிக்கும். கர்த்தர் உன் வீடுகளிலே தங்கி தாபரிப்பதை நீ பார்ப்பாய். ஒருவேளை உன் அலங்கத்துக்குள் சமாதானமும் உன் அரண்மனைக்குள் சுகமும் இருப்பதாக என்ற வார்த்தை இந்த நாள் முதல் கொண்டு நிறைவேறும். அல்லேலூயா. அங்கே ஆபிரகாம் உஷ்ண வேளையிலே கூடார வாசலிலே உட்கார்ந்து கொண்டிருக்கிறார். நீ விசுவாசமா இருந்தா உட்கார்ந்து இருக்கலாம். விசுவாசம் இல்லைன்னா நீ என்ன பண்ணுவ, என்னால கொஞ்ச நேரம் உட்கார முடியல பிரதர். விசுவாசிக்க கூடுமானா வெயில்ல கூட என்ன பண்ண முடியும், உட்கார முடியும். உங்களுக்கு ஃபேன் எல்லாம் போட்டு, கர்த்தர் லைட் எல்லாம் போட்டு, ஒரு கூடாரத்தை போட்டு, இதுவும் கூடாரம் தான். அல்லேலூயா. ஷீட்டு போட்டுக்கிறதுனால இது மாட மாளிகைலாம் இல்லை, இது கூடாரம். இந்த கூடாரத்துல தேவன் வந்திருக்கிறாரு. இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் யார் சொல்லுங்க, பக்கத்துல கை வச்சு சொல்லு, நீ தான் ஸ்பெஷல் கெஸ்ட். இன்னும் பார்க்கத்தான் கர்த்தரே வந்திருக்கிறாரு. அல்லேலூயா. நீ நினைக்கிற கர்த்தர் தான், இல்ல இல்ல, உன்னை பார்க்க அவர் வந்தபடியினால நீ தான் இன்னைக்கு ஸ்பெஷல் கெஸ்ட் அவருக்கு. உன்னுடைய வாழ்க்கையை பூரணப்படுத்தத்தக்கதாக, உன் வேண்டுதல்களை நிறைவேற்றத்தக்கதாக கர்த்தர் கடந்து வந்திருக்கிறார். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் போது இதோ 3 புருஷர் அவனுக்கு எதிரே நின்றார்கள். அவன் திடீர்னு பார்க்கிறான், கர்த்தர் நிக்கிறாரு. அல்லேலூயா. நம்மளுக்கு பார்த்தோனே அடையாளம் தெரியும், அவர் கர்த்தர் தான்ட்டு. பார்த்தோனே அடையாளப்படுத்திடுவாரு. தேவன் அப்படியே நிக்கிறாரு. அங்க சாதாரணமா நிக்கல, பார்த்த உடனே தெரிஞ்சு போச்சு. ஒருவேளை சொல்லுவாங்க, பிரதர் 99 வயசு ஆயிடுச்சு பிரதர், அவருக்கு பார்த்தா தெரியுமா? கர்த்தரை பார்த்தா தெரியும். எத்தனை வயசு ஆகட்டுமே, நீ பார்த்த மாத்திரத்துல கர்த்தர் இவர் தான் உனக்கு நல்லா தெரியும். அங்க கண்களை ஏறெடுத்து பார்க்கிறாரு. 3 புருஷர்கள் திடீர்னு நிக்கிறாங்க. வாசிங்கம்மா. அவர்களை கண்டவுடனே, எங்க ஆண்டவர் சமூகத்துல வந்துட்டேன்னு வச்சீங்களேன், உனக்கு பயமும் நடுக்கமும் வந்து என்ன பண்ண தெரியுமா? அவர்களை கண்டவுடனே, ஆண்டவரே நீ சகலத்தையும் செய்ய வல்லவர், நீ செய்ய நினைத்தது தடைபடாது. அல்லேலூயா. ஆபிரகாம் பார்த்துட்டாரு, ஒரே ஹாப்பினஸ். ஐயோ, கர்த்தர் எனக்கு கொடுத்துட போறாரு. சொன்ன வண்ணமாய் வாக்கை நிறைவேற்றத்தக்கதாக 24வது வருஷத்தின் முடிவிலே கடந்து வந்து விட்டார். நம்ம என்ன சொல்லணும் சொல்லுங்க? அவர் சொன்ன வண்ணமாக வாக்கை நிறைவேற்றத்தக்கதாக இந்த 21வது நாளிலே என் மத்தியிலே கடந்து வந்து விட்டார். அல்லேலூயா. நீ விசுவாசத்திலே பக்கத்துல இருக்கிறவங்க கிட்ட சொல்லணும், கர்த்தர் பார்த்துக் கொள்வார்.
ஹல்லேலூயா. நீ இதுக்கு மட்டும் எதையும் பார்க்க தேவையில்ல. நான் யாரையும் பார்க்க வேண்டாம், எந்த முகத்தையும் பார்க்க வேண்டாம். கர்த்தர் என்ன பார்க்கத்தக்கதாக கடந்து வந்து விட்டார். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கும் பொழுது இதோ 3 புருஷர்கள் அவனுக்கு எதிரிட்டு நின்றார்கள். அவர்களை கண்டவுடனே கூடார வாசலில் இருந்து அவர்களுக்கு எதிர்கொண்டு ஓடி 99 வயசு தாத்தா. அல்லேலூயா. எத்தனை வயசு? வயது பாருங்களேன். அந்த 99 வயசுல அவ்வளோ ஆக்டிவா இருக்கிறாரு. கர்த்தரை பார்த்தோன்னே என்ன பண்ணல, ஓடுறாரு தபதபண்டு. எத்தனை பேர் கர்த்தரை பார்த்து ஓடிக்கிறீங்க? 99 வயசுல எங்க பிரதர் பலம் வரும்? என்னால 2 படி ஏற முடியல பிரதர். கர்த்தர் இங்க பார்க்க வந்துட்டேன்னு வச்சுக்க, 100 படியா இருந்தாலும் ஏறி போவ. 99 வயசு தாத்தா ஓட முடியும்னா பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, சின்ன பிள்ளை தான் நீ கர்த்தருக்கு. அல்லேலூயா. அன்னைக்கு 900 வருஷம்லாம் வாழ்ந்தாங்க. எத்தனை வருஷம்? இன்னும் 100 வருஷம் கூட வாழ முடியல பிரதர், நடக்க முடியலன்னு பாட்டு பாடுது. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, கர்த்தரை பார்த்தா ஆபிரகாம் ஓடுறாரு. நீ நடக்க முடியலன்னு அவிசுவாசத்தை சொல்லி சொல்லி தான் உன்னால என்ன பண்ண முடியல. விசுவாசமா சொல்ல ஓடுவேன். கர்த்தர் ஓட செய்வார். 99 வயசு இளைஞனை ஓட செய்யும் பொழுது பக்கத்துல கை வச்சு சொல்லு, நீங்கெல்லாம் குழந்தைங்க. அல்லேலூயா. 99 வயசான அவர் யாரு? யாருப்பா அவரு? அவரு இளைஞன். அப்ப நம்மலாம் கர்த்தருடைய பார்வையில குழந்தைங்க. அவர் பார்வைக்கு 1000 வருஷமும் ஒரு நாளை போலதான் இருக்குது. அல்லேலூயா. அப்ப பாத்துங்க, அந்த 99 வயசு தாத்தா தபதபன்னு ஓடுறாரு. ரன்னிங் ரேஸ்ல ஓடுற மாதிரி ஓடி அவர் அவங்கள தாண்டி போயிடல. நம்ம எங்கன்னா ஒன்னு என்ன பண்ணுவோம், தள்ளி போயிட்டோம் பிரதர். அட்ரஸ் தெரியாம என்ன ஆயிட்டோம், மாறி போயிட்டோம் இல்லையா? கரெக்டா பாருங்க, 99 வயசு தாத்தா அந்த இடத்துல வந்து டப்புன்னு நிக்கிறாரு. நின்னது மட்டும் இல்ல, வந்து என்ன பண்றாரு, நின்னு அவங்களுக்கு முன்னாடி தன்னை தாழ்த்தி, ஆண்டவரே அங்க வந்து எதைதான் சொல்றாரு அவரு? பக்கத்துல கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, கிருபையே கிருபையே மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது, உங்க கிருபையா என்னை தாங்குகின்றது, உங்க கிருபையா என்னை நடத்துகின்றது. சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்ன சூழ்ந்து கொண்ட கிருபையிலே, சோர்ந்து போன நேரத்திலெல்லாம் என்ன சூழ்ந்து கொண்ட கிருபையிலே. எல்லாம் அந்த கைகளை தட்டி சொல்லுவோமா? கிருபையே கிருபையே மாறாது உங்க கிருபையே. அங்க அவருக்கு எல்லாம் இருக்குது. என்ன தேவையோ அதை கொடுக்கிறதுக்கு தேவன் வந்தாரு. ஒரு நாள் நீ நினைக்கலாம், பிரதர் அதெல்லாம் இருக்குது பிரதர், ஆனா என் தேவைகள் ஒன்று உண்டு, அதை சந்திக்க ஆண்டவர் ஆயத்தமா இருக்கிறார். ஆண்டவர் அதுதான் வந்து இருக்கிறாரு. நீ நினைச்சு வந்து தெரியுமா ஒரு காரியத்தை, உன் இருதயத்துல யாருக்கும் தெரியாம, ஆண்டவரே உனக்கு தெரிஞ்சா போதும் ஆண்டவரே அந்த காரியம் சொல்லிட்டு வேண்டுன தெரியுமா, உன் வேண்டுதலின் சத்தத்தை கேட்டு தேவன் அதை நிறைவேற்ற வந்திருக்கிறார். அங்க ஆபிரகாமுக்கு ஆடு மாடு ஒட்டகம் கோழி எல்லாம் இருக்குது. பட் இல்லாத ஒண்ணு என்ன சொல்லுங்க, இவை எல்லாத்தையும் ஆதரிக்க ஒரு மனுஷன் வேண்டும், இவை எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்ள ஒரு மனுஷன் வேண்டும். அவருடைய தேவையா தான், உன்னுடைய தேவை எது என்று தெரிந்து தேவன் கடந்து வந்திருக்கிறார். அல்லேலூயா. அதனால நீ நினைக்கிற எல்லாத்தையும் கொடுப்பார், சகல சம்பத்துகளையும் கொடுப்பார். ஆனா இன்னைக்கு உன்னுடைய தேவைகள் என்ன, உன் மனதில் இருக்கிற காரியம் என்ன என்பதை அறிந்து அன்று ஆபிரகாமை தேடி வந்தது போல இன்னைக்கு உன்னையும் என்னையும் தேடி வந்திருக்கிறார். அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க. ஆண்டவரே உம்முடைய கண்களில் எனக்கு கிருபை கிடைத்ததானால் நீர் உமது
அடியேனை விட்டு கடந்து போக வேண்டாம். அல்லேலூயா. நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம்? ஆண்டவர் போக மாட்டாரு, ஆனா முடிஞ்ச உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? அல்லேலூயா. பிரச்சனை முடிகிற வரைக்கும் பாருங்க பிரதர், அதுக்கப்புறம் அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க, கடைசி வரைக்கும் கர்த்தர் உன்னை விட்டு போக மாட்டாரு. அந்த விஷயத்துல யாரு கூடயும் காம்ப்ரமைஷன் போகாத. ஆண்டவர் விட்டு போறதுக்கான சூழ்நிலைகள் வரலாம், ஆனா என்ன பண்ணக்கூடாது? போக மாட்டேன். என் ஜீவனே போனாலும் என்ன பண்ண மாட்டேன்? போக மாட்டேன். எனக்கு நம்ம சபையில முதல்ல ஞானஸ்தானம் இருக்கிற ஒரு பாட்டி அண்ணாலம்மா, அதுக்கு ஞானஸ்தானம் கொடுக்க போகும்போது பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு. ரெட்டையரில் போய் கொடுக்க போறேன், ஒருத்தர் திடீர்னு வந்துட்டாரு. அடப்பாவி, இந்த கழுவியை தண்ணியில் அமைக்கி கொலை பண்ண பார்க்குறியாடா அப்படின்னு சொல்லிட்டு பெரிய பிரச்சனை ஆயிடுச்சு போரூரில். அப்புறம் என் நண்பன் ஒருத்தர் அங்கே இருந்தார், அவரை வர வச்சு அவர் அங்கே தண்ணி விட்றாரு. மோட்டர்லாம் தண்ணி போட்டு என்ன பண்ணுறாரு, விட்றவர். அவரை வர வச்சு இந்த மாதிரி ஆயிடுச்சு பண்ணோன்னே அவர் போய் பேசினா, உங்கள் ஞானஸ்தானம் கொடுக்க வந்துக்கிறாங்கண்ணே, நீ என்னென்ன அமைக்கி கொலை பண்ண வந்துக்கிறாங்கன்னு சொல்லிட்டு அவர் கத்தி பெரிய அமங்கலம் பண்ணிட்டார். முதல்ல ஞானஸ்தானம் எடுத்து அந்த பாட்டி இறந்து போச்சு. அது இறக்கும் போது கரெக்டாக பாருங்க, சனிக்கிழமை இறந்து போச்சு. ஞாயிற்றுக்கிழமை என்ன பண்ண போயிட்டு பாடி வாங்கணும். இப்போ அந்த குடும்பத்திலே, எங்கள் குடும்பத்தில் அந்த பாட்டி ஒன்று தான் இருக்குது லாஸ்ட்டாக. எங்கள் அப்பா போயிட்டாரு, எங்கள் அத்தை போயிடுச்சு, எங்கள் தாத்தா போயிட்டாரு, எல்லாரும் போயிட்டாங்க. அது உறவுன்னு சொன்னால் எங்கள் அப்பா சைடில் யாரும் ஒன்று தான் இருக்குது, ஒன்று தான் இருக்குது. இப்போ அந்த உறவு பரிசுத்த ஓய்வுனால செத்து போச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணோம்? சர்ச்சாவது கிர்ச்சாவது நம்மளுக்கு தான் என்ன பண்ணோம்? ஞாயிற்றுக்கிழமை தான் கொண்டு வந்து சொந்தக்காரன் நோட்டீஸ் வைப்பான். உடனே நம்மளும் என்ன பண்ணோம்? வந்துடும் மாமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கரெக்டாக போய் முன்னாடி நம்ம என்ன பண்ணுவோம்? முதல் பெஞ்சில் அல்லேலூயா. பரிசுத்த ஓய்வு நாளை பரிசுத்த குலைச்சல் ஆக்கத்தக்கதாக எந்த சத்துரு வீட்டுக்குள்ளே வந்தாலும் நல்லா புரிஞ்சுங்க, எந்த சத்துரு, அது சொந்தக்காரனா வரலாம், உறவுக்காரனா வரலாம், தெரிஞ்சவனா வரலாம், நண்பனா வரலாம், எவன் வந்தாலும் சரி வாசல்லே நிறுத்தி சொல்லு, வரமாட்டேன். அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. இங்கே பரிசுத்த ஓய்வுனால ஆராதனையை முடிச்சுட்டு 11:30 மணிக்கு மேலே போய் ஆயா பாடி வாங்கணும். அல்லேலூயா. எங்கள் அப்பா கற்றுது அது சீரும் சிறப்புமா இங்கேருந்து என்ன பண்ணும்? கொண்டு போகணும். எங்கள் அப்பாவை எங்கே புதைச்சோமோ அதே இடத்துல என்ன பண்ணும்? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுங்க. தேவனுக்காக நீ காரியத்தை செய்வாயானால் கர்த்தர் உனக்காக சகல காரியத்தை செஞ்சிருவார். அந்த காம்ப்ரமைஷனே வராதிங்க. கர்த்தர் உன்னை தேடி வரும்பொழுது அவரை விட்டு போனன்ற மனப்பான்மை உனக்கு என்ன பண்ணக்கூடாது? ஒரு நாளும் வரக்கூடாது. ஆண்டவரே, கடைசி வரைக்கும் நான் உங்க கூட இருப்பேன். ஏன்னா என் கஷ்ட நேரத்தில் என்னோடு கூட ஒரு மனுஷனை இல்லை ஆண்டவரே. என்னை அவமானப்படுத்தினார்கள், புறம்பே தள்ளினார்கள், என்னை வேண்டாம் என்று ஒதுக்கினார்கள். அந்த நாள்லாம் என் கூட நீ மட்டும்தானா இருந்த ஆண்டவரே. நான் இன்னைக்கு உயர்த்தப்படும் பொழுது, உயர்ந்த அடைக்கலத்தில் இருக்கும்பொழுது நான் மற்ற யாரையும் பார்த்துடக்கூடாது ஆண்டவரே. அன்னைக்கு ஏழ்மையின் கோலத்தில் ஒன்றும் இல்லாமல் நிற்கும் பொழுது என்னை ஆதரிச்சீரு. உம்மை தவிர ஒரு உறவு எனக்கு வேண்டாம், உம்மை தவிர ஒரு நண்பர்கள் எனக்கு வேண்டாம், உம்மை தவிர எந்த மனுஷனும் எனக்கு வேண்டாம் ஆண்டவரே. அல்லேலூயா. அப்படின்னு நீ இருந்து பாரு, எல்லாம் உன்னை தேடி வருவாங்க. ஆண்டவரை விட்டேன்னு வச்சுக்கிய எல்லாரையும் தேடி, அதான் விஷயம். கர்த்தர் உன்னோடு கூட இருப்பாரானால் உன்னை தேடி உன் வாசல்ல வந்து சொல்லுவோமா, வந்துருமா. அல்லேலூயா. அன்னைக்கு பரிசுத்த ஓய்வு நாள்னா ஒன்னே ரிட்டர்ன் தந்துருமா. வாங்கின நோட்டீஸ் என்ன பண்ணும்? ஐயா தயவு செஞ்சு கோச்சிக்காதீங்க, எனக்கு அம்மா அவர் தான், அப்பா அவர் தான், என் உறவு எல்லாம் முதல்ல அவர் தான். பரிசுத்த ஓய்வு நாள் என்ன பண்ணாதீங்க, என் வீட்டு வாசல்ல ஏறி அப்படியே உனக்கு ரொம்ப முக்கியம்னா அப்பயே கவர்ல என்ன பண்ணு, காணிக்கையை போட்டு இதை மொய்யா வச்சுங்கன்னு கொடுத்து அனுப்பிச்சாரு. அதில் என்ன பண்ணாதீங்க, காம்ப்ரமைஷனை கொடுக்காதீங்க. கர்த்தருக்காக எதையும் இழக்க ஆயத்தம் உள்ளவனை தேடிதான் கர்த்தர் வந்தாரு. அவன் தாயை இழந்தான், தகப்பனை இழந்தான், உறவுகளை இழந்தான், சொந்த ஊரை இழந்தான், வீட்டை இழந்தான், சொந்த ஜனங்கள் எல்லாம் இழந்து கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தைக்காக கடந்து வந்தான். எல்லாத்தையும் இழந்துட்டான் ஆபிரகாம். உன் இனத்தை விட்டு ஜனத்தை விட்டு வாடானா வந்தான், உன் சொந்த வீட்டை விட்டு வாடானா வந்தான். அவன் இழந்து வந்தபடினால்தான் கர்த்தர் அவனை தேடி வந்தாரு. அங்க நடக்கின்ற காரியத்தை பாருங்க. அவன் தேவை என்ன என்று அறிந்து தேவன் அந்த நேரத்தில் வருகிறார். வாசிங்க பார்க்கலாம். நீங்கள் உங்கள் இருதயங்களை திடப்படுத்த யாருக்கு கொடுக்குறேன்றா? அல்லேலூயா. நான் கொடுக்குறேன் ஆண்டவரே.
என் கரத்தை ஆசீர்வதித்தவர் நீர் தான் ஆண்டவரே, எனக்கு இதை செய்யத்தக்கதாக பலனை கொடுத்தவர் நீர் தான் ஆண்டவரே, நான் உனக்கு கொடுக்கிறேன் ஆண்டவரே. அப்பம் கொண்டு வரேன் என்று சொன்னவன் வாசிங்கம்மா. அப்புறம் நீங்கள் உங்கள் வழியே போகலாம், அதற்காகவே இதற்காகவே அடியேன் இடம் வரைக்கும் வந்திருக்கிறேன். நல்லா புரிஞ்சுங்க, வந்தவங்களை திடப்படுத்த வேண்டியது என்னுடைய காரியம். இதற்காகத்தான் நீங்க வந்தீங்கன்னு அறிஞ்சிருக்கிறேன். ஆனா ஆண்டவர் அதற்காக வரல. அல்லேலூயா. அவன் ஏக்கத்தை நிறைவேற்ற வந்திருக்கிறார். உன் எதிர்பார்ப்பை பூரணப்படுத்த வந்திருக்கிறார். நீ காத்திருந்தாய் அல்லவா தேவ சமூகத்திலே, அந்த காரியத்தின் விடையை சொல்ல தேவன் வந்திருக்கிறார். உன் கேள்விகளுக்கு ஒரு முடிவு இல்லாம போயிடாது. அந்த கேள்விகளுக்கான சரியான பதிலை ஏற்ற வேளையிலே கொடுக்க தேவனே இறங்கி வந்திருக்கிறார். அல்லேலூயா. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. அதற்கு அவர்கள் நீ சொன்னபடி செய் என்றார்கள். அப்பொழுது ஆபிரகாம் தீவிரமாய் கூடாரத்தில் சாராள் இடத்திற்கு போய், சாராளுக்கு எத்தனை வயசு? 90 வயசு, கிட்டத்தட்ட 89 வயசு இருக்குன்னு நீங்க சாராளுக்கு. அப்போ 89 வயசு பாட்டி கிட்ட போயிட்டு வந்துக்கிறவங்கலாம் ரொம்ப ஸ்பெஷல், அவங்களுக்கு என்ன பண்ண போறீங்க? அல்லேலூயா அப்படின்னு அந்த அம்மா கிட்ட போய் அவர் சொல்றாரு. உடனே அந்த ஊழியக்காரமா என்ன பண்ணு, முகம் கோணவே இல்லை. நம்மள எதுனா ஒரு காரியம் சொன்னா உடனே என்ன பண்ணுவோம், முகம் அப்படி எங்க போயிடும். அல்லேலூயா. ஒரு சின்ன காரியம் செய்யுமானா, ஐயோ நாங்க ஏன் செய்யணும்? நீ கர்த்தருக்காக ஏதாவது ஒன்று செஞ்சு பாரு, கர்த்தர் அதற்கான பலன் அங்க செய்வாரு. அந்த அம்மா உள்ள இருக்கிற கர்ப்பெல்லாம் செத்து போச்சு, சரீரம் ஒன்றும் பண்ண முடியல, ஆக்டிவே ஆக மாட்டேங்குது. கர்த்தர் இப்போ ஒரு காரியம் செய்யப்படுறாரு. நீ உன் கையினால கஷ்டப்பட்டு அரைச்சு செய்யற தெரியுமா, அதற்காக உனக்கு ஒரு பெரிய கிஃப்ட் கொடுக்குறேன். அல்லேலூயா. அங்கே நடக்கின்ற காரியத்தை பாருங்க, வாசிங்கம்மா. நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவை எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றான். ஆபிரகாம் மாட்டு மந்தைக்கு ஓடி ஒரு நல்ல இளங்கன்றை பிடித்து வேலைக்காரன் கையிலே கொடுத்தான். எடுத்து வந்து அவர்கள் முன்பாக வைத்து, அவர்கள் அடியில் மரத்தில் என்ன பண்றாரு, ஸ்டாண்டிங்ல இருக்கிறாரு. இப்ப போட போறவங்க எப்படி இருக்கிறாங்க, ஆகாரம் கொடுக்க போறவங்க ஸ்டாண்டிங்ல நிக்கிறாங்க. ஆண்டவர்மார்கள்லாம் அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். நல்லா புரிஞ்சுங்க, ஆண்டவர் இங்க எதுக்கு வந்தாரு? அவனிடத்தில் பெற்றுக்கொள்வதற்காக அல்ல, ஆனா அவனுக்கு கொடுக்கிற குணாதிசயம் இருந்துச்சு. அங்கே தேவன் வந்த காரியம் அவர்களுக்கு கொடுப்பதற்காக. அவர்கள் எதை எதிர்பார்த்து வெகு நாட்கள் காத்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தை கொடுப்பதற்காக தேவன் வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. இப்ப 18:9 வாசிக்குமா. அவர்கள் அவனை நோக்கி, நல்லா புரிஞ்சுங்க, அவங்க வந்துட்டு சாப்பிட்றோமான்னு சொல்லிட்டு சாப்பிட்டு அந்த காரியத்தை பார்க்கல, சாப்பிட்ற காரியத்தை முக்கியத்துவம் கொடுப்பாக்கல. அவங்க எதை கேட்குறாங்க, வந்து சாராள் எங்க? சாராள் என்ற பேரை அவங்களுக்கு யார் சொல்லி கொடுத்தது? ஆண்டவர் உன் பேர்லாம் தெரியும், நீ என்ன நினைச்சுனுக்கிற என் பேரு தெரியாதுன்ட்டு. சகோதரிங்களை முக்கியமா ஆண்டவர் சொல்றாரு, உங்க எல்லார் பேரும் அவருக்கு தெரியும். அல்லேலூயா. அதனால தான் பேரை விட்டு அழகா என்ன பண்றாங்க, அவங்க கேட்கிறாங்க. அவர்கள் என்ன பண்றாங்களா, வாசிங்கம்மா. அவர்கள் அவனை நோக்கி, யாரு கேட்டாங்க? உன் மனைவி ஆகார் எங்கன்னு கேட்கல, சாரா எங்க? ஆண்டவர் மார்க்கு நல்லா தெரியும் யாரு அவங்க ஏற்ற துணை என்பது ஆண்டவர் அறிந்திருந்தார். இப்போ அந்த அம்மா நிலை எப்படிதான் இருக்குது? 89 வயசு ஆயிடுச்சு, ஒன்றும் முடியல. ஆனா புருஷமார் சொன்னதை என்ன பண்ண, கரெக்டா செய்யணும்னு சொல்லிட்டு செஞ்சு எல்லாத்தையும் ஆயத்தப்படுத்தி வைத்த அந்த அம்மாவை அந்த அவர் வந்தவர்கள் கேட்டது மட்டும் இல்ல, வாசிங்கப்பா. அதோ கூடாரத்தில் இருக்கிறார் என்றார்கள். அப்பொழுது அவர், நெக்ஸ்ட் இயர் 25வது வருஷம் முடியும் போது நாங்க திரும்ப வருவோம்,
அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, திரும்ப அடுத்த வருஷம் வருவேன். அடுத்த வருஷம் வரும்போது இந்த 21 நாள்ல கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தத நீ அடுத்த வருஷம் சாட்சியாய் கூறத்தக்கதாக காரியத்தை தேவன் செய்வார். அல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு வாக்குத்தத்தமாகவே சொல்றாரு, தீர்க்க தரிசனமாய் இந்த வார்த்தை வெளிப்படுகிறது. அடுத்த உற்பவ கால திட்டத்துல, அடுத்த வருஷத்துல, இதே ஜனவரி மாசத்துல, இதே நாட்களில உன்னிடத்துல திரும்ப வந்து திரும்ப உன் தேவைகளை சந்திக்கத்தக்கதாக உன்னோடு கூட பேசுவேன். உன்னை சந்திக்க மறுபடியும் வருவேன். அது வரைக்கும் கர்த்தருடைய கண்கள் உன்னை நோக்கி கொண்டுதான் இருக்கும். நீ மறைவில இருக்கிறன்னு நினைக்கிற, என்னை யாரும் பார்க்கல நினைக்கிற. ஆபிரகாம் சொல்ற, அதோ கூட இடத்துல இருக்கிறாங்க, அங்க இல்ல. ஆனா கர்த்தர் உன்னை பார்த்துட்டே இருக்கிறாரு. நீ மறைந்திருந்தாலும் கர்த்தர் உன்னை பார்க்கிறாரு. அங்க ஆண்டவர் சொல்லுகின்ற, ஆண்டவர்மார்கள் சொல்லுகின்ற காரியத்தை பாருங்க. அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்திலே நிச்சயமாய், அல்லேலூயா, ஆண்டவர் இதையும் சொல்றார், நிச்சயமா வருவேன். நீ அடுத்த வருஷம் என்ன குறிச்சு சாட்சி சொல்லுறத பாக்குறதுக்கு ஆண்டவர் இதே இடத்துக்கு மறுபடியும் வருவாரு. நீ பெற்ற நன்மைகளை சொல்ல தெரியுமா? ஆண்டவர் சமூகத்துல நான் காத்திருந்தேன், கர்த்தர் எனக்கு நன்மையை செய்தார் என்று நீ சொல்ல தெரியுமா? அந்த வார்த்தையை கேட்பதற்கு இன்னொரு உற்பவ கால திட்டத்தை தேவன் நியமித்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த 21 நாட்கள் முடிவிலே நீ கடந்து சொல்லும் பொழுது உனக்கு தடையாயிருந்த காரியத்தை தேவன் தடைகளை மாற்றுவார். உனக்கு விரோதமாய் எழும்பி நின்ன செங்கடல்கள் உனக்கு வழிவிடும். உன்னை அவமாய் பேசின மனிதர்கள் உனக்கு கனத்தை கொடுத்து உன்னை தேவன் வைத்திருக்கிறார், தேவன் உன் கரத்தை பிரித்திருக்கிறார் என்று சாட்சி கொடுப்பார்கள். அல்லேலூயா. நீங்க என்ன நினைக்கிறீங்க? ஆபிரகாம் தேவனை தேடி போனாரு, சாராளை தேடி தேவன் வந்தாரு. சாராள் ஏதோ ஜெப விண்ணப்பத்தோடு கூட வீட்டுக்குள்ள கூடாரத்துக்குள்ள உட்கார்ந்து, ஆண்டவரே இந்த பிரச்சனை எப்ப மாறும், இந்த போராட்டம் எப்ப மாறும், இந்த காரியம் எப்ப நடக்குன்ற இருதயத்துல ஏக்கத்தோடு கூட இருந்த சாராள்களே, கர்த்தர் உன்னை தேடிதான் வந்திருக்கிறாரு. கர்த்தர் உன்னை தேடிதான் வந்திருக்கிறாரு. உன் வாழ்க்கையை பூரணப்படுத்த, உன் குறைவுகளை நிறைவாக்க, நிறைவான கர்த்தர் உன்னோடு கூட பேச வந்திருக்கிறாரு. அங்க ஆண்டவன்மார்கள் சொல்ல, அப்பொழுது அவர் ஒரு உற்பவ கால திட்டத்தில் நிச்சயமாய் உன்னிடத்திற்கு திரும்ப வருவேன். அப்பொழுது உன் மனைவியாகிய சாராளுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? குழந்தை இருக்குன்னு சொல்ல, என்னன்னு சொல்றாரு? அடையாளப்படுத்தியே சொல்லிட்டு போறாரு. உனக்கு எது தேவை என்பதை நான் அறிவேன். சாராள் இருதயத்துல எதை நினைச்சுன்னு சொன்னா எனக்கு தெரியும். நீ எதை எதிர்பார்த்து காத்திருந்தனோ எனக்கு நல்லா தெரியும். நீ எதிர்பார்த்தது ஆண்டவர்கிட்ட சொன்னதை ஆண்டவர் கேட்டுட்டாரு. அவர் கரெக்டா வந்து சொல்றாரு, உன் தேவை என்ன என்பதை நான் அறிந்தபடியினால் அதே காரியத்தை உன் வாழ்க்கையில கட்டளை இடுகின்றேன். அல்லேலூயா. அதனால்தான் தானியேல் சொல்றாரு, நீ ஜெபிக்க தொடங்கின போது கட்டளை பிறந்தது. எந்த காரியத்திற்காக ஜெபித்தியோ, எந்த விஷயத்தை இருதயத்தில் நினைச்சியோ, எதற்காக தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தாயோ, அந்த காரியத்தை கர்த்தர் வாய்க்க பண்ணுகின்றார். அல்லேலூயா. அங்கே ஆண்டவர் சொல்லுகின்றார், அம்மா அடுத்த வருஷம் திரும்ப வருவேன், உன் பிரச்சனை மாறி இருப்பதை பார்ப்பேன், உன்னுடைய காரியத்தை நான் பூரணப்படுத்தினதை நீ சொல்வதை நான் கேட்பேன், அது வரைக்கும் உன்னோடு கூட நான் இணைக்கப்பட்டு இருப்பேன். இப்ப நம்ம அவரோடு கூட இணைக்கப்பட்டு இருக்கிறோம்னு தான் பார்க்கணும். அல்லேலூயா. அங்கே அப்பொழுது அவர் ஒரு உறுப்பை கேட்டுக் கொண்டிருந்தால், ஆபிரகாமும் சாராளும் வயது சென்று முதிர்ந்த, 2 பேருக்குமே முதிர் வயதாயிற்று, முதிர்ந்தவர்களாய் இருந்தார்கள். ஸ்திரீகளுக்குள்ளே வழிபாடு சாராளுக்குள் நின்று போய், ஆகையால் சாராள் எங்க நகைச்சாங்க? வெளியே இல்ல. அல்லேலூயா. வெளியே எது பேசினாலும் யார் கண்டுபிடிச்சிருவாங்க? பக்கத்துல உட்கார்ந்து ஒருத்தர் பேசுறாங்கன்னா நீ என்ன பண்ணுவீங்க? கண்டுபிடிச்சிருவீங்க இல்லைங்களா? சாராள் உள்ளேயே பேசுது. தேவன் முகத்தை பார்க்கிறவர் அல்ல, அவர் இருதயத்தை பார்க்கிறாரு. உன் இன்சைடு என்ன பேசுறேன்னு அவருக்கு நல்லா. நீ ஒரு காரியம் சொன்ன, ஆண்டவரே என் தேவைகள் எல்லாம் நீ சந்தித்து கர்த்தர் பார்த்து கொள்வீர், கர்த்தர் பார்த்து கொள்வீர், கர்த்தர் பார்த்து கொள்வீர்.
இப்படி சொல்லி பாரு, நீ காற்றையும் காண மாட்ட, மழையும் காண மாட்ட, வாய்க்கால்கள் எல்லாம் தண்ணீரினால் நிரப்பப்படும். நீ பார்க்கவே மாட்ட இந்த காரியம் எங்க இருந்து வந்துச்சு, எப்படி நிரப்பிச்சு, எப்படி முடிஞ்சதுன்னு உனக்கு தெரியவே தெரியாது. கர்த்தர் நிறைவா முடிச்சிட்டு இருப்பாரு. அல்லேலூயா. நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. அங்க சாராள் எப்படி இருந்தாங்க? ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர்ந்த வயதுள்ளவருமானார் ஆன பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் என்ன பண்ணாங்க? நகைத்ததுக்கு நீ சாட்சி. அல்லேலூயா. அவிசுவாசமா சிலர் பேசுவாங்க, அதுக்கு நீங்க எல்லாம் சாட்சி. கர்த்தர் உன்னை என்ன பண்ண போற தெரியுமா? அந்த அவிசுவாசமா நீ யாருக்கு முன்னாடி பேசுனியோ அங்கேயே உன்னை என்ன பண்ண போறாரு? உயர்த்தி, நீ பேசின வார்த்தை அவிசுவாசம், அது நடக்க போறது இல்ல, கர்த்தர் இதை நடத்தி முடித்தார் என்று அவர்களை கொண்டே உனக்கு செய்ய வைக்க போறாரு. நடக்கிற காரியத்தை பாருங்க. ஆகையால் சாராள் தன் உள்ளத்திலே நகைத்து, நான் கிழவியும் என் ஆண்டவர் முதிர் வயதுள்ளவருமான பின்பு எனக்கு இன்பம் உண்டாயிருக்குமோ என்றால், அப்பொழுது கர்த்தர் ஆபிரகாமை நோக்கி, சாராள் நகைத்து தன் கிழவியாய் இருக்க பிள்ளை பெறுவது மெய்யோ என்று சொல்வாளே, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றுண்டோ? அல்லேலூயா. உற்பவ கால திட்டத்திலே நான் திரும்ப வருவேன். அப்பொழுது சாராளுக்கு ஆண்டவர் மறுபடியும் அழுத்தம் திருத்தமா சொல்றாரு, உன் பிரச்சனைகள் நிறைவேறி முடிக்கப்பட்டாயிற்று. ஆண்டவர் ஒரு காரியத்தை 2 முறை சொல்லிட்டாருன்னா நிறைவா முடிச்சிட்டாருன்னு அர்த்தம். முன்னாடியும் சொன்னாரு, இப்பவும் அதே காரியம், நான் திரும்ப வருவேன், சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று என்றார். சாராள் பயந்து, நான் நகைக்கவில்லை என்று மறுத்தால், இல்லை நீ நகைத்தாய் என்றாய். பின்பு அந்த புருஷர் எழுந்து அவ்விடம் விட்டு சோதோமை என்ன பண்ணாங்க? நோக்கி போனார்கள். ஆபிரகாம் என்ன பண்ணாரு? இதெல்லாம் ஆபிரகாம் பார்த்துட்டாரு. அடுத்த உற்பவ கால திட்டம் வருகிறது. சாராள் திடீர்னு பார்த்தா, எங்க நான் கன்சீவ் ஆயிட்டம் போல இருக்கு. ஆண்டவருடைய வார்த்தை நிறைவேறப்பட்டது. கொஞ்ச நாட்களிலே ஒருவேளை நீ நினைக்கிற இந்த பிரச்சனை மாறாது, இந்த பிரச்சனை முடியாது, இது தீராது, இது செத்து கிடக்குதுன்னு நினைச்ச செத்த கர்ப்பத்தை உயிரோடு கூட எழுப்பின கர்த்தர் இந்த நாளிலே சொல்றார், நீ அவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தால் அவரை உன்னை தேடி வந்து சொல்லுவாரு. காரியத்தை மாத்தினார். செத்து கிடந்த கர்ப்பம் உயிரடைந்தது. செத்து கிடந்த கர்ப்பத்துக்குள்ளே ஈசாக்கு விளையாடினார். செத்து கிடந்த கர்ப்பத்திலே ஈசாக்கு அங்கே உருவாக தொடங்கி விட்டார். தேவனுடைய வார்த்தை உனக்குள்ளே உருவாக 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 அது பூரணப்படும் அல்லவா? அல்லேலூயா. நல்லா புரிஞ்சிருங்க. நீங்க அந்த காரியத்தை குறித்து யோசனை, இது செத்து போச்சு, அதெல்லாம் கர்த்தர் பார்த்து பாரு. இதெல்லாம் ஆபிரகாம் பார்த்தபடியினால்தான் விசுவாசத்துல தன்னுடைய பிள்ளைக்கு காரியத்தை விதைக்கிறாரு. கர்த்தர் பார்த்து கொள்வார். வா, செத்து போன கர்ப்பத்திலிருந்து உன்னை கொடுத்தாரு. அவர் உன்னை சாகடிக்க என்கிட்ட கொடுக்கலடா, உன்னை வாழ வைக்க கொடுத்தாரு. அல்லேலூயா. பக்கத்துல கைப்பிடிச்சு சொல்லு, என்னை வாழ வைக்க வந்த தெய்வமே, என்னை தாங்கி நடத்த வந்த இயேசுவே, என்னை வாழ வைக்க வந்த தெய்வமே, என்னை தாங்கி நடத்த வந்த இயேசுவே, நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. நீங்க இல்லாம ஒரு நிமிஷம் கூட என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்னால நினைச்சு பார்க்க முடியல. என்ன வாழ வைக்க வந்த தெய்வமே, தாங்கி நடத்து வந்த இயேசுவே, என்ன வாழ வைக்க வந்த தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும்,
நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் அமரும் இடமெல்லாம் நீங்க அமரணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நான் பேசும் பேச்சு எல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், நீங்க இல்லைன்னா நான் இல்லை ஆண்டவரே. யாரும் இல்ல, அனாதை போல அலைந்து திரிந்த எனக்கு ஆதரவு கொடுத்து என்னை அழைத்து வந்து என்னை மனுஷனாய் பூரணப்படுத்தி என் தேவை ஏது என்பதை அறிந்து என் வாழ்க்கையில கடந்து வந்து அதை நிறைவேற்றினவர் நீர்தான் ஆண்டவரே. அதனாலதான் ஈசா கிட்ட சொல்றாரு, நான் பேசுற பேச்செல்லாம் ஆண்டவர் இருப்பாரு, கர்த்தர் பார்த்து கொள்வாரவா. அவர் பேசும்போது சொல்றாரு, கர்த்தர் பார்த்து கொள்வாரு. என் பேச்சுல கர்த்தர் இல்லாத ஒரு இடமும் இருக்காது. எல்லாம் கர்த்தர் செஞ்சாரு. கர்த்தர் பார்த்து உன்னை கொடுத்தது அவர் தான்டா, உன்னை ஒரு நாளும் மரணத்துல விட மாட்டாரா. மரித்தவனை உயிரோடு கூட எழுப்புகின்றவர், மரித்த சாரால் உடைய கர்ப்பத்தை உயிரடைய செய்தவர், உன்னை அந்த இடத்திலிருந்து உருவாக்கி கொடுத்தவர். ஒரு நாள் என்ன பண்ண மாட்டாரு. நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்ன வாழ வைக்க அந்த தெய்வமே, என்ன தாங்கி நடத்த அந்த இயேசுவே, என்ன வாழ வைக்க அந்த தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. தனிமையிலே நான் நடந்த போது என் தோளோடு தோள் போட்ட தேவனே, தனிமையிலே நான் நடந்த போது என் தோளோடு தோள் போட்ட தேவனே, தவறி நான் கீழே விழுந்த போது, தவறி நான் கீழே விழுந்த போது என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தெய்வமே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்னை தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. எத்தனை முறை கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீர் துடைத்தறிந்த தேவனே, கண்ணீரில் நான் நடந்த போது என் கண்ணீரை துடைத்தறிந்த தேவனே, கலங்கியே நீங்கள் எந்த வாழ்வே, கலங்கியே நீங்கள் எந்த வாழ்வே, ஒளியாக வந்து விட்ட தேவமே, ஒளியாக வந்து விட்ட தேவமே, ஒளியாக வந்து விட்ட தேவமே. ஆபிரகாம் கலங்கி நிற்கிறார். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லையா ஆண்டவர்? ஆண்டவர் உடனே கூட்டிட்டு வானத்து நட்சத்திரங்களை காட்டி சொல்றாரு, நட்சத்திரம் இதை என்ன கொடுமனால என்னடா, உனக்கு உன்னுடைய சன்னதி அப்படிதான் இருக்கும், உன் ஜெனரேஷன் அப்படிதான் இருக்கன்ட்டு கலங்கி நின்ற வேலையிலே கர்த்தர் அவரை அழைத்து வானத்தை காட்டி சொல்றாரா, நட்சத்திரத்தெல்லாம் என்ன, அது என்ன கூடுமானால் உன் சன்னதியும் அவ்வளவா இருக்கும் என்று சொன்னாரு. அவன் கண்ணீரில் நடந்து வந்தான். ஆண்டவரே, எனக்கு ஒரு பிள்ளை இல்லை ஆண்டவரே, என் ஜனங்கள் எல்லாம் என்ன அவமானமா பேசுறாங்களே, நிந்தையோடு கூட பாக்குறாங்களா ஆண்டவரே. கண்ணீரில் நீ நடந்த போது உன் சொந்த ஜனந்தான் உன்னை அவமானப்படுத்தினாங்க, உன் சொந்த ஜனந்தான் உன்னை வேதனைப்படுத்தினாங்க. துக்க முகத்தோடு கூட நீ கடந்து வந்ததை கர்த்தர் பார்த்தார். கலங்கியே கலங்கியே நின்ற எந்த நாவில்
ஒளியாக வந்து விட்ட தேவனே, ஒளியாக வந்து விட்ட தேவனே. ஈசாக்க கைபிடிச்சு சொல்றாரு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், வா கர்த்தர் பார்த்துக் கொள்வாரா, இம்மட்டும் நடத்தி வந்தவரு இனி என்ன கைவிட மாட்டாரு. 21 நாளில் கரத்தை பிடிச்சு வந்தவரு இனி என் வாழ்க்கையில என்ன கைவிட மாட்டாரு, இனி கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று சொல்லி ஆபிரகாம் அந்த இடத்துல வரும்பொழுது அந்த இடத்துக்கு பேர் வைக்கிறாரு யெகோவா ஈரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். நீ என்னைக்கு தேவ சமூகத்துல வந்து கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று விசுவாசித்து அவரிடத்துல ஒப்பு கொடுத்தாயோ, அன்றே கர்த்தர் உன் காரியத்தை எல்லாவற்றையும் பூரணப்படுத்தினார். நீ இதை வெளியே போய் சொன்ன பூரணம் அடைஞ்சிருக்க மாட்ட. நீ வர வேண்டிய இடத்துக்கு வர வைத்தவர் தேவனே. யாரும் உண்மை இல்லை என்று உனக்கு புரிய வைத்ததும் தேவனே. யாரும் நிலையற்றவர்கள் என்பதை உனக்கு உணர வைத்தது தேவனே. உன் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரத்தக்கதாகத்தான் தேவ பர்வதத்திற்கு உன்னை அழைத்து வந்தார். நீ என்னைக்கு மேல ஏறி வர ஆரம்பிச்சையோ, ஆபிரகாமுக்கு நல்லா தெரியும், இந்த மலையை ஏறி இது உச்சியை அடையும் பொழுது தேவனின் வாழ்க்கையிலே ஒரு பூரணத்தை கொடுத்து என்னை பூரண புருஷனாய் மாற்றி அநேகருக்கு முன்பாக என்னை ஆசீர்வாதமாய் நடத்துவார். வாக்கு கொடுத்தவர் வாக்கு மாறாதவர், வாக்கு கொடுத்தவர் உண்மையுள்ளவர். அவர் மகனிடத்தில் எதை சொல்லி ஆபிரகாம் அழைத்து சென்றாரோ, வா கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இறங்கும் போது அதே சொல்லி கொண்டாரு. அந்த இடத்துக்கு பேரை வச்சு ஆண்டவரோட நீ இணைஞ்சிருந்தன்னு வச்சுக்கடா, ஈசாக்கே ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தா கர்த்தர் பார்த்துக் கொள்வாரு. நீ இணையாம இருந்தா நீ அவங்க பார்ப்பாங்க, இவங்க பார்ப்பாங்க, உறவு பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்ப. நீ ஆண்டவரோடு கூட இணைக்கப்பட்டிருந்தா நீ ஒரு காரியத்தை சொல்லுவ, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், கர்த்தர் பார்த்துக் கொள்வார். ஆதிகாமத்திலே 22வது அதிகாரத்திலே அங்கே ஆபிரகாம் அழகாய் காரியத்தை சொல்கிறார். எடுத்து வாசிங்கம்மா. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டார். அதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும். நீங்க எதெல்லாம் ஜெபிச்சியோ கர்த்தர் இந்த நாளிலே சொல்றார், நீ ஜெபித்த ஜெபத்தை எல்லாம் கர்த்தர் பார்த்துக் கொள்வார். இனி உன் வாழ்க்கையில குறைவு இல்ல, இனி உன் வாழ்க்கையில துக்கம் இல்ல, இனி உன் வாழ்க்கையில துயரம் இல்ல. நீ யாரை கண்டும் கலங்க தேவையில்லை. உன்னை அவமானப்படுத்த ஒரு கூட்டம் காத்திருக்கலாம். உன் அழகை பார்க்கத்தக்கதாக அநேகரை தேவன் நிறுத்தி இருக்கிறார். தேவன் உன்னை பூரண மனுஷனாய் மனுஷியாய் மாற்றி அவர்களுக்கு முன்பாக நிறுத்தி கர்த்தருக்கு முன்பாக நீ சாட்சி கொடுக்கத்தக்கதாக தேவன் உன்னை அழைத்து வந்தார். ஹல்லேலூயா. நீ கண்ணீரில் நடந்த காரியத்தை மனுஷன் பார்த்தானோ இல்லையோ, கர்த்தர் பார்த்துட்டாரு. நீ துக்க முகமா ஏறி வந்தத மனுஷன் பார்த்தானோ இல்லையோ, ஊழியக்காரன் பார்த்தானோ இல்லையோ, உறவுக்காரன் பார்த்தானோ இல்லையோ, கர்த்தர் பார்த்து விட்டார். ஹல்லேலூயா. பேச்சிலெல்லாம் கர்த்தர் வரத்தக்கதாக கர்த்தர் இந்த நாளிலே சொல்லுகின்றார். கர்த்தர் சொல்றாரு, பா உன் தேவைகள் என்னவென்று அறிந்திருக்கிற, உன் தேவைகள் எதற்காக நீ தேவ சமூகத்துக்கு கடந்து வந்தாய் என்று அறிந்திருக்கிற. நீ கண்ணீர்கள் விடும் பொழுதெல்லாம் கர்த்தர் தன்னுடைய துருத்தியிலே அதை சேர்த்து வைத்து நீ எதற்காக அதை கண்ணீரை சிந்தினாயோ அந்த காரியத்தை நிறைவேற்றி முடித்து விட்டார். நீ தனிமையில நடந்து வந்த போது கர்த்தர் பார்த்துட்டாரு. உன் துக்கத்தை ஒருத்தரும் பார்க்கல. ஒருவேளை உலக மனுஷனுக்கு முன்பாக மனுஷிக்கு முன்பாக நீ சிரிச்சு வந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் உன் இருதயத்தை பார்த்தபடியினால உன் துக்கத்தை அறிந்து சொல்றாரு, உன் காரணத்தை பூரணப்படுத்துவேன். நீ விசுவாசமா எல்லா மனுஷனும் பார்த்து சொல்லு, கர்த்தர் பார்த்து கொள்வார். இனி வாழ்க்கையில அவிசுவாசம் வார்த்தையை வரக்கூடாது. நீ ஒரு காரியத்தை சொல்லணும், எந்த பிரச்சனை வரட்டும், அன்னைக்கு கர்த்தர் பார்த்து கொண்டார், இன்னைக்கும் கர்த்தர் பார்த்து கொள்வார்.
அன்னைக்கு ஆபிரகாமை சந்தித்து ஆபிரகாமை பூரணப்படுத்தி நான் உனக்கு கொடுக்க தாண்ட வந்த எடுக்க வரலன்னு சொன்ன அதே தேவன் உன் வாழ்க்கையில கடந்து வந்து சொன்னாரு, அவமானத்தை கொடுக்க அல்ல. அல்லேலூயா. உன்னை உயர்த்தி வைத்த அநேகர் பார்ப்பதை பார்க்க கடந்து வந்திருக்கிறார். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க மரணம். நான் போகும் இடமெல்லாம் நீங்க வரணும், நான் அமரும் இடமெல்லாம் நீங்க வரணும். நான் பேசும் பேச்சிலெல்லாம் நீங்க இருக்கணும், பேச்சியெல்லாம் நீங்க இருக்கணும். நீங்க இல்லாம நான் இல்லையே, நீங்க இல்லாம நான் இல்லையே. என்ன வாழ வைக்க வந்த தெய்வமே, என்ன தாங்கி நடத்த வந்த இயேசுவே, என்ன வாழ வைக்க வந்த தெய்வமே, என்ன தாங்கி நடத்த வந்த இயேசுவே. தனிமையிலே நான் நடந்த போது என் தோளோடு கோத்த தேவனே, மனுஷ மறந்துட்டான். தனிமையிலே நான் நடந்த போது என் தோளோடு கோத்த தேவனே, தவறி நான் கீழே விழுந்த போது, தவறி நான் கீழே விழுந்த போது, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்னை தூக்கியே சுமந்து சென்ற தேவனே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்ன தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே, என்ன வாழ வைக்கும் அன்பு தெய்வமே, என்ன தாங்கி நடத்தும் அன்பு இயேசுவே. ஆபிரகாம் அந்த இடத்துக்கு வராரு. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். அதனாலே கர்த்தருடைய பர்வதத்தில் பார்த்து கொள்ளப்படும் என்று இனி மரண நாள் வரைக்கும் இந்த காரியத்தை சொல்லு. கர்த்தர் பார்த்தாரு, அன்னைக்கு என் துக்கத்தை பார்த்தாரு, என் துயரத்தை பார்த்தாரு, என் வேதனையை பார்த்தாரு, என் கண்ணீரை பார்த்தாரு, என் தனிமையை பார்த்தாரு. அன்னைக்கு என்ன கரம் பிடித்தவர் இன்றும் என்னை கரம் பிடித்து விடவே இல்லை. தவறி விழுந்த போது கர்த்தர் உன்னை தூக்கி விடல, தூக்கி சுமந்தாரு. அல்லேலூயா. ஒரு தகப்பனை போல வாழ்க்கையில அவர் வந்திருக்கிறார். யாக்கோப்புல ஆபிரகாமை குறிச்சு ஒரே ஒரு வசனம் சொல்லப்பட்டிருக்கு. நீங்க வீட்டுல போய் வாசிச்சு பாருங்க. 2வது அதிகாரத்துல 22வது வசனம் வச்சீங்கன்னா, என் ஸ்நேகிதனுக்கு மறைப்பேனோ. யாக்கோப்புல சொல்றாரு ஆபிரகாமை குறிச்சு, என் ஸ்நேகிதனுக்கு மறைப்பேனோ. நல்ல ஸ்நேகிதன் உங்க இணைப்பிலே இருப்பான். நல்ல ஸ்நேகிதன் என்னாலும் உன்னை விட்டு போக மாட்டான். நல்ல ஸ்நேகிதன் உன்னை தேடி வருவான். ஆண்டவர் சொல்றாரு, நல்ல ஸ்நேகிதனா உன் வாழ்க்கையில வந்திருக்கிற. நல்ல நண்பருக்கு எது தெரியுமா? உன்னுடைய எல்லா நன்மைகளும் அவர்களுக்கு தேவை. நீ நல்லா இருக்கிறத அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸ்நேகிதனாய் கடந்து வந்திருக்கிறார். அவரை புரிந்து கொண்ட ஆபிரகாம் கரெக்டா சொல்லுவாரு, கர்த்தருடைய பர்வதத்துல பார்த்து கொள்ளப்படும். ஏன்னா இதுவரைக்கும் என்னை கைவிடாதவர் இனியும் என்னை கைவிட போவது இல்லை. ஆபிரகாம் அந்த இடத்திற்கு யெகோவா ஈரே என்று பெயரிட்டான். ஒருவேளை இந்த 21 நாள் வந்த தேவ பிள்ளையே, உனக்கு கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தமே யெகோவா ஈரே. இந்த நாளை நீ ஞாபகம் வச்சுக்கோ, இந்த வார்த்தையை மறந்துடாத. உனக்கு போராட்டங்கள் வரும்போதெல்லாம் யெகோவா ஈரே நீ பார்த்துக்கொள்வே, அந்த வார்த்தையை சொல்லு. உன் பிரச்சனையை மாற்றத்தக்கதாக அவர் கடந்து வந்து விடுவார். நீ நினைக்கும் பொழுது உன் பிரச்சனைக்கான விடையை தேவன் வேறு வழியா அனுப்புவாரு. நீ அறிய மாட்ட, உனக்கு தெரியாது. ஆனா அசத்தை விட்டுறாத. ஒரே ஒரு காரியம் சொல்லு, கர்த்தர் பார்த்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வார், பார்த்துக் கொள்வார் சொல்லு. நீ விசுவாசத்துல நட. உன் சேவைகளை தேவன் சந்தித்து உன்னை பூரணப்படுத்தி அநேகருக்கு முன்பாக ஆச்சரியமாய் நடத்துவார். இது தீர்க்க தரிசனமே. அந்த ஒரு தீர்க்க தரிசனமா இந்த நாளில் சொல்ல சொன்னார். எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல தலைகளை தாழ்த்தி
ஆண்டவரோட ஒப்பு கொடுக்க ஆண்டவரே, யெகோவாயிரே, கர்த்தருடைய பர்வதத்திலே பார்த்து கொள்ளப்படும். தன் அடுத்த ஜெனரேஷன் கிட்ட ஆபிரகாம் விதைக்கிறாரு. அவிசுவாசத்தை பேசக்கூடாது, விசுவாசத்தை பேசணும். கர்த்தர் பார்த்து பாரு. அதனாலதான் ஈசாக்கு பஞ்சம் வந்த நாட்கள்ல கர்த்தருடைய சத்தம் கேட்கிட்ட போது அப்படியே நின்னுட்டாரு. எங்க அப்பாவை அன்னைக்கு பார்த்து கொண்டாரு, என்னையும் பார்த்து கொள்வார். ஆண்டவர் 1000 தலைமுறைக்கு இரக்கம் காட்டுறாரா? உன்னுடைய 1000 தலைமுறைகளுக்கு 1000 தலைமுறை மட்டும் எந்த மனுஷனும் உன் கூட இருக்க முடியாது. நீ நினைச்சு பார்க்கிற மனுஷன் இருக்க மாட்டான். ஆனா 1000 தலைமுறைக்கு ஒருவர் இருப்பார். உன்னை குறித்து உன் ஜெனரேஷன்ல சொல்லுவாருப்பா, நான் ஆபிரகாமின் தேவன், நான் ஈசாக்கின் தேவன், நான் யாக்கோப்பின் தேவன் என்று உன் தகப்பனை கொண்டு அவர் அடையாளப்படுத்துவார். அவங்க எல்லாம் என்ன விசுவாசிச்சாங்க, அவங்க எல்லாம் என்ன நம்பினாங்க. துக்க முகமா இருக்கல. எல்லா வேலைகளும் அவிசுவாசத்தை பேசாதபடிக்கு விசுவாசத்தை அவர்கள் விதைத்தபடியினாலே ஆண்டவர்கிட்ட எல்லாம் அப்படியே வலது கையை உயர்த்தி நான் சொல்றதை 7 முறை சொல்ல போறோம். இந்த 21 நாள் தேவ சமூகத்துக்கு வந்த தேவ பிள்ளையே, கர்த்தர் உனக்கு ஒரு வாக்குத்தத்தமாய் ஒரு காரியத்தை கொடுக்கிறார். யெகோவாயிரே, 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 யெகோவாயிரே. கர்த்தர் பார்த்துக் கொள்வார் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். உன் எல்லா காரியத்தையும் வருகின்ற உற்சவ கால திட்டம் வரைக்கும் கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். நான் பார்த்துக் கொள்வேன். பூரணப்படுத்துங்க ஆண்டவரே, பிள்ளைகள் எல்லாம் பூரணப்படுத்துங்க ஆண்டவரே. 3 புருஷர்களாய் கடந்து வந்தவர், திரியேக தன்மையை வெளிப்படுத்தினவர், நன்மையை செய்யத்தக்கதாக இந்த நாளில் எங்கள் மத்தியிலே கடந்து வந்திருக்கிற கிருபைகளுக்காக கோடி ஸ்தோத்திரங்கள் ஆண்டவரே. மகிமை நிறைந்தவர் யெகோவாயிராய் எங்கள் வாழ்க்கையில இந்த 21வது நாள் முடிவிலே கடந்து வந்திருக்கிறீர். கர்த்தர் பார்த்துக் கொள்வார். பிள்ளைகளுடைய எல்லாம் தேவைகளும் எவ்ரி நீட்ஸ் சந்திக்கப்படட்டும் ஆண்டவரே. குறைவுகள் வேண்டாம், நிறைவு இருக்கட்டும். அவர்களோடு கூட நீ இருப்பதை அவர்கள் உணர்ந்து எல்லா நேரத்திலும் சொல்லட்டும், யெகோவாயிரே என் காரியத்தை பார்த்துக்கொள்ள, எந்த காரியமாகட்டும் அவரிடத்துல ஒப்பு கொடுத்து விட்டு கடந்து சொல்லு. அந்த காரியத்திலே தேவன் சொல்லுகிறார், 100 மடங்கு நன்மையை தருவேன், 100 மடங்கு ஆசீர்வாதத்தை தருவேன். ஈசாக்குக்கு சூழ்நிலைகள் விரோதமாய் இருந்தபோது கர்த்தருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தபடியினாலே 100 மடங்கு கொடுத்த அதே தேவன் என்று வாக்கு கொடுக்கிறார். நீ நினைக்கலாம் இதை சந்திக்க முடியுமா? கர்த்தர் சந்திப்பாரு. மனுஷனால இது கூடாது, தேவனால எல்லாம் கூடும். காலையில சொல்லிட்டு போ, ஆண்டவரே 100 மடங்கு கொடுப்ப ஆண்டவரே, உம்மால எல்லாம் கூடும் ஆண்டவரே. யெகோவாயிரே நீ பார்த்துக் கொள்வாய் என்று சொல்லிவிட்டு கடந்து சொல். கர்த்தரின் காரியத்தை பூரணப்படுத்துவார். எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல ஒப்பு கொடுக்கிறோம். பாஸ்டர் அவங்க ஜெபம் பண்ணுங்க. இது நீ ஆசியாலாதானா எல்லாம் அப்படியே தேவ சமூகத்துல எழுந்து நிற்போம். ரிமாக்கா ராதானா ரிஷியா லாதானா ரோதுனியா எல்லாம் அப்படியே ஒப்பு கொடுக்க போறோம். ஆண்டவரே இந்த மகா பிரசனம் தொடட்டாண்டு, மகா பிரசனம் தொடட்டாண்டு. கர்த்தருடைய கிருபை பிள்ளைகளை நிரப்பட்டாண்டு. கைகளை உயர்த்தி ஆபிரகாமை போல என்னை தேடி வந்தீங்களே, என்னை தேடி என்னோடு இணையத்தக்க நான் தேடி போனவர்கள் என்ன உதவ வரல, என் கண்ணீரை துடைக்க வரல, நான் தவறி விழுந்த போது என்ன தூக்க வரல. என்னை தேடி நீங்க வந்தீங்க, 3 புருஷராய் என்னோடு இணைய வந்தீங்க. உமக்கு நன்றி ராஜா, உமக்கு நன்றி ராஜா. 21 நாள் எங்களுக்கு ஏற்படுத்தி கொடுத்துரு. உமக்கு தேங்க்யூ சொல்லுங்க, நன்றி சொல்லுங்க. நன்றி. சாராளுடைய கர்ப்பத்தை திறந்தது போல என்னுடைய அடைப்பட்ட கதவுகள் எல்லாம் திறந்திரே. உமக்கு நன்றி ராஜா. ஆண்டவரே மனிதன் ஒரு வழி அடைத்தார், என் தேவன் உனக்காக 7 வழிகளை திறப்பார். 7000 வழிகளையும்
திறப்பார் என் தேவன் உனக்காக உனக்காக. ஆனா ஒண்ணு பண்ணு, யாருகிட்ட போய் கையேந்தி நிக்காத. சொல்லு, வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் எனக்காக யெகோவா ஈரா எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்ள வந்திருக்கிறார், பார்த்துக்கொள்ள வந்திருக்கிறார். இந்த வேலையை முற்றிலுமாய் ஒப்பு கொடுக்கிறேன். அவர்கள் ஒருவேளை சபைக்கு தேடி வந்தாலும் நீங்க அவங்களை தேடி வந்திருக்கீங்க. கூட போங்க, கூட போங்கப்பா. அவங்க அலங்கத்துக்குள்ளே சமாதானம், அவங்க அரண்மனைக்குள்ளே சுகமா இருக்கத்தக்கதா அவர்கள் மீது பலிக்கிட்டாயா. ஆண்டவரே, உம்முடைய தாசனை மறைத்து நீர் பேசுன வார்த்தைகள் எல்லாம் அவர்கள் மீது வந்து பலிக்கிட்ட ராஜா, பலிப்பதாக பலிப்பதாக ஐயா. ஆண்டவரே, எல்லா தீர்க்க தரிசன வார்த்தைகளும் ஊழியக்கார மகனை மறைத்து தேவன் பலிக்க செய்வீராக. அது எல்லாம் வார்த்தை ஐயா. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று வார்த்தை சொல்லுகிறதே. எல்லா பிள்ளைகள் மீது வந்து பலிக்கட்டும். நீர் கொடுத்த எல்லா ஈவுக்காகவும் நன்றி ராஜா, நன்றி ராஜா. மோடினே தக்கதா வாய்ப்பு கொடுத்திரே உமக்கு. அன்பின் கரத்துக்குள்ளே வந்திருக்க ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்பு கொடு. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தில். என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய அன்யோன்ய ஐக்கியம், வழிநடத்தலும் துணையும் பாதுகாப்பும் சமாதானம் இன்றும் இன்றும் எப்பொழுதும் சதா காலம் அவர் நம்மோடும் அநேக பரிசுத்தவான்களோடு கூட இருப்பதாக. ஆமென்.